நமக்கு வந்து இன்னைக்கு இரவு 8 மணி. ஆனா அவங்களுக்கு காலையில இப்ப 9 மணி ஆகுது. ஒவ்வொரு மார்னிங் காலையிலயும் வந்து ஒரு சுப்ரபாதம் பாடுற மாரி, ஒரு காலையில ஒரு மந்திரம் பாடுற மாரி, காலையில எந்திரிச்ச உடனே இன்க்ரூசஸ் மந்திரம் தான் பாடிட்டு இருக்காரு. சோ வாழ்த்துக்கள், வணக்கங்கள், தேங்க் யூ. சுப்ரபாதம் பாட்டெல்லாம் கேட்டு எல்லாம் ஃப்ரெஷ் ஆகி நான் வந்து உட்கார்ந்துருக்கிறேன். சோ எஸ், அது ஆல்ரெடி பண்ணியாச்சு. சுப்ரபாதம் பாட்டெல்லாம் கேட்டாச்சு. ஓகே, ஓகே. தேங்க் யூ. வணக்கம். சோ நம்ம பிரசன்டேஷன் ஷேர் பண்றீங்களா? இப்ப நான் வந்து பிரசன்டேஷன் எடுத்துக்கவா? இல்ல, நீங்க உங்களோட பிரசன்டேஷன்ஸ் நீங்க ஷேர் பண்ணிக்கங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு பிபிடி, உங்க பிபிடியே ஷேர் பண்ணுங்க. நல்லா இருக்குல்ல நேத்து போட்டது. அப்படியா? ஓகே, ஓகே. சரி, ஏதோ சொல்றீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். வணக்கம் குணேஷ் சார், முருகானந்தம் சார் புதுசா வந்திருக்காரு. முருகானந்தம் சார் வணக்கம். புதுசா வந்திருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். ஓகே, அவங்களுடைய ஸ்கிரீனை ஷேர் பண்ணுங்க. தெரியுதா பாப்போம். Facebookல வந்து லைவ் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ Facebook லைவ் உடைய லிங்க் வந்து மிஸ்டர் விஜய் சார் சென்ட் பண்ணுவாரு சாட்டிங்ல. அந்த Facebook லைவ்லயும் நீங்க வந்து பார்க்கலாம் மீட்டிங்க. அது இல்லாம அந்த Facebook லைவ வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஷேர் பட்டன் பண்ணுங்க. ஷேர் பண்ணீங்கன்னா இப்போ லைவா நடந்துட்டு இருக்க மீட்டிங் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் போய் சேரும். தயவு செஞ்சு அந்த Facebook லைவ் சாட்டிங் உடைய லிங்க் வந்து அந்த பாக்ஸ்ல வந்து மிஸ்டர் விஜய் சார் இப்ப கொடுப்பாரு. அதுதான் மல்டி டாஸ்கிங் நிறைய இருக்கிறனால தான் நான் இன்னும் உங்களோட பிடிஏ இன்னும் பிபிடி உங்களையவே ஷேர் பண்ண சொன்னேன். அப்பதான் வந்து மத்த இது வந்து நான் பண்ண முடியும். இல்லைன்னா ஓகே, தேங்க் யூ. இதா இருக்கும். அதுக்கு தான் நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களோட பிபிடி இருக்குல்ல? இல்ல, அது பிடிஎஃப் தான் இருக்கு. அது ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கணும். அது அவ்வளவா பெருசா தெரியாது. அப்படியா? ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, போங்க, ஆரம்பிச்சிடலாம். ஓகே, வணக்கம். இன்க்ரூசஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மாலை பொழுதின் இந்த பிசினஸ் வாய்ப்பு கலந்துரையாடலுக்கு வருக வருக என வரவேற்கிறேன். நம்ம பார்க்க போற நம்ம நிறுவனத்துடைய பெயர் வந்து இன்க்ரூசஸ். இன்க்ரூசஸ்னா அதனோட தமிழ் ஆக்கம் கமின் சொல்லுவோம் இல்லையா, உள்ளே வாங்க அப்படின்னு. எப்பொழுதும் நீங்க கப்பலுக்குள்ள வர்றதுக்கு தயாரா இருக்கீங்க. எப்பொழுதும் கப்பலுக்குள்ள வர்றதுக்கு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இன்க்ரூசஸ் அப்படிங்கிற கம்பெனி. அடுத்து இன்க்ரூசஸ்ல வந்து க்ரூஸ் மாட்டர், அதாவது நீங்க இந்த கப்பல் சொகுசு கப்பல் பயணம் பண்றது எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட்டா ஒரு புத்திசாலித்தனமா போறதுங்கிறதுக்கானதான் நம்ம ஷார்ட் ஃபார்மா கொடுத்திருக்காங்க. நம்ம நிறுவனத்தின் பெயர் இன்க்ரூசஸ், ஷார்ட் ஃபார்ம் மோட்டிவ்ஸ் க்ரூஸ் மாட்டர். அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இன்க்ரூசஸ் இது வந்து நீங்க ரைட் கம்பெனி ரைட் டைம்ல வந்திருக்கீங்க. ஸோ நம்ம கம்பெனி இப்ப என்ன பண்றாங்க அப்படிங்கறது அடுத்த பிபிடியில் பார்ப்போம். நம்ம கம்பெனி பத்தியான ஒரு சிறிய அறிமுகம் என்னன்னா, ஏற்கனவே பழைய லீடர்ஸ்க்கு கண்டிப்பா அறிமுகமே தேவையில்லை. நம்மளுடைய கம்பெனியுடைய அறிமுகம் உலகத்தில் இருக்க கப்பல்கள், உல்லாச சொகுசு கப்பல்கள், இதுக்கு மேல பல வசதிகளை பல அதுல இல்லாத வசதிகளே இல்லைன்னு சொல்ல வரணும். அந்த மாதிரி பல அம்சங்களை வந்து என்டர்டைன்மெண்ட்ஸ் ஆகட்டும், இது அத்தனையும் உள்ளடக்கியதா ஒரு சொகுசு கப்பல்னு பேரு. இந்த சொகுசு கப்பல்ல பயணம் பண்றதுக்காக மட்டும் உருவாக்கப்பட்ட ஒரு க்ரூஸ் மெம்பர்ஷிப் கிளப் தான் நம்ம கம்பெனியுடைய ஒரு அங்கம், ஒரு கிளப். இவங்க என்ன பண்றாங்கன்னா, உலகத்தில் இருக்க 170 நாடுகளுக்கு மேல அவங்களுடைய மெம்பர்ஸ் வந்து உருவாகி இருக்காங்க. வெறும் 5 வருடங்கள்ல. நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது 2015ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய வெறும் 5 வருஷத்துல 170 நாடுகளுக்கு மேல மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, உலகத்துல இருக்க தலைச்சிறந்த மிக பிரம்மாண்டமான சொகுசு கப்பல்கள் அத்தனையும் டைப் பண்ணி இவங்க வெப்சைட்ல கொடுத்திருக்காங்க. அந்த கப்பலோட சில பெயர்கள்லாம் இருக்கு, நீங்க படிக்கலாம். கார்னிவல், அசமரா, ஓசியானா, பிரின்சஸ் குரூசஸ், ராயல் கரிபியன், கோஸ்டா, எம்எஸ்சி குரூசஸ், இந்த மாதிரி வந்து டிஸ்னி குரூசஸ், நார்வேஜியன் குரூசஸ், இந்த மாதிரி உலகத்தில் இருக்க 170 நாடுகளிலும் நீங்க கப்பல் புக் பண்ணி எல்லா நாட்டுக்கும் நீங்க ஃப்ரீயாவே டிராவல் பண்ண முடியும். அது எப்படின்னு நான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, கை நிறைய பணமும் சம்பாதிக்க முடியும். நம்ம கம்பெனியோட பத்திய அறிமுகம், சின்ன அறிமுகம் இதுதான். நம்ம கம்பெனியுடைய ப்ரூவன் கம்பெனி, ஏற்கனவே சாதிச்சு நிரூபிக்கப்பட்ட நிறுவனம் தான். 2015ல ஆரம்பிச்ச கம்பெனி இன்னைக்கு டேட்ல வந்து 170 நாட்டுல வந்து போயிட்டு இருக்கு. நம்ம கம்பெனியுடைய மெம்பர்ஸ் இருக்காங்க. உலகத்துல இருக்க டாப் மோஸ்ட் டைரக்ட் செல்லிங் கம்பெனி லிஸ்ட்ல நம்மளும் ஒன் ஆஃப் த இடத்தை பிடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு கிட்டத்தட்ட 18 மொழிகளுக்கு மேல நம்ம வெப்சைட் இருக்கு. 18 லாங்குவேஜஸ்ல நம்ம வெப்சைட் வந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பாத்துக்கலாம். அது நார்த் யூரோப்பியன் லாங்குவேஜ் ஆகட்டும், இல்ல வந்து
கூடிய விரைவில் தமிழ் லாங்குவேஜ் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ், ஹிந்தி இந்த மாதிரி எல்லா மொழிகளும் வர்றதுக்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். ப்ளீஸ் நெக்ஸ்ட். நம்ம கம்பெனியை பற்றிய சில உண்மைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்ம கம்பெனில எதுக்காக ஜாயின் பண்றீங்கன்னா, முழுக்க முழுக்க உங்களுடைய லைஃப் ஸ்டைல, உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாத்துறதுக்காக மட்டும்தான் நம்ம இன்க்ரூசஸ்ல ஜாயின் பண்றீங்க. நம்ம இன்க்ரூசஸ் நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி லக்ஸுரி க்ரூஸ் கப்பல்ல டூர் போறதுக்கான பணத்தை சேமிக்கிறதுக்கான ஒரு இடம். அப்போ நீங்க பணத்தை நம்ம கம்பெனில சேமிக்கிறீங்க, சேமிச்சு அதுல ஒரு பெனிஃபிட் கிடைக்குது, அதை பயன்படுத்தி புக்கிங் பண்ணிக்கிறீங்க. அப்போ நம்ம இன்க்ரூசஸ்ல இருக்கக்கூடிய எல்லா மெம்பரும் அவங்க கட்டக்கூடிய பணம் முழுக்க முழுக்க 100% சேஃப். அது மட்டும் இல்லாம 100% நம்ம இன்க்ரூசஸ்ல இருக்கக்கூடிய கஸ்டமர் எல்லாம் சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர், திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் தான் இன்க்ரூசஸ்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இந்த பிசினஸ் பிளான், இந்த இந்த பிசினஸ் மாடல் இதை பயன்படுத்தி உலகத்துல இருக்க பல பேருடைய தலையெழுத்த மாறி இருக்கு, பல பேருடைய லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கு, வாழ்க்கை தரம் மாறி இருக்கு. அது உலகம் உள்ள வந்து பல லீடர்ஸ் இதுக்குள்ள இணைஞ்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் யாருங்கிறத நம்ம பார்ப்போம். why we focus on cruise? எதுக்காக நாம க்ரூஸ் கப்பலை மட்டும் ஃபோக்கஸ் பண்றோம்? என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இந்த க்ரூஸ் கப்பல்லாம் என்ன தெரியாது யாருக்கும் இந்தியால. அதனாலதான் ஃபோக்கஸ் பண்றோம்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்ல, ஒரு காரணம் இல்ல. க்ரூஸ் கப்பல் ஒரு லக்ஸுரி சொகுசு உல்லாச இன்ப பயணம் அப்படிங்கிறது நீங்க பயணம் பண்றதுக்கான ஒரு டிராவல் தான் பண்றோங்கிற ஒரு ஃபீலிங்கே உங்களுக்கு வராது. ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் வரும். அதாவது நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்கன்னா, அந்த அபார்ட்மெண்ட்டே நகர்ந்து போனா எப்படி இருக்கும்? வீட்ல இருக்கீங்க, குளிச்சிட்டு இருக்கீங்க, குளிக்கும் போதே நீங்க வேற இடத்துக்கு நகர்ந்து வீடு நகர்ந்து போயிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? வீட் ஃபுல்ல குளிக்கிறீங்க, குளிச்சிட்டு இருக்கும்போதே அந்த ஒரு டிராவல் பண்ணிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி உங்களுடைய அன்றாடம் உங்களுடைய வேலைகளை அதே சமயத்துல பயணம் பண்ணக்கூடிய ஒரு கம்ஃபர்ட் இதுல கிடைக்கக்கூடிய ஒரு உல்லாசம் கிடைக்கக்கூடிய ஒரு சொகுசு வேற எந்த டிராவலிங் கிடைக்காது. ஈவன் ஃபிளைட் ஆகட்டும், இல்ல வந்து ட்ரெயின் ஆகட்டும், பஸ் ஆகட்டும், இதுல எல்லாத்துலயும் டிராவல் பண்ணும்போது நீங்க டிராவல் மட்டும்தான் பண்ண முடியும். வேற எதுவும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியாது. ஆனால் இன்க்ரூசஸ்ல பயணம் பண்ணும் பொழுது நீங்க உங்க லக்கேஜஸ், உங்களுடைய பேக் இல்ல உங்களுடைய இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு, ஒரு துறைமுகத்துல இருந்து இன்னொரு துறைமுகத்துக்கு நீங்க உங்களோட லக்கேஜை கவலைப்படாம நீங்க பயணம் பண்ண முடியும். முதல்கான காரணம் கம்ஃபர்ட், வசதி. 2வது காரணம் வந்து எல்லா என்டர்டைன்மெண்ட்டும் ஒரே இடத்துல இருக்கும். என்டர்டைன்மெண்ட்னா உங்களுக்கு அதாவது எல்லா வேலைகளும் உணவை நீங்க கப்பலுக்குள்ளே சாப்பிடலாம். காலை, மதியம், இரவு எல்லா வேலைகளும் உலகத்துல இருக்க தலை சிறந்த சமையல் கலைஞர்களால செய்யப்பட்ட உலகத்தில் இருக்க எல்லா நாட்டு உணவுகளும் ஒரே இடத்துல நீங்க சுவைச்சு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம உள்ள வந்து ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், கேம்ஸ் ஆகட்டும், வாட்டர் கேம்ஸ் ஆகட்டும், அல்லது ஸ்விம்மிங் பூல் ஆகட்டும், உள்ள வந்து டான்ஸ், கிளப்ஸ், இந்த மாதிரி சினிமா தியேட்டர்ஸ், இந்த மாதிரி எல்லா என்டர்டைன்மெண்ட்டும் ஒரே இடத்துல கிடைக்கும். இதனாலும் இந்த கம்பெனில நம்ம வந்து க்ரூஸ்ல போறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க க்ரூஸ் கப்பல்ல பயணம் பண்ணும் பொழுது நீங்க நார்மலா ஒரு ஃபிளைட்ல போறீங்க, ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு டூர் போறீங்க அப்படின்னா அதுல ஆகக்கூடிய செலவும் க்ரூஸ் கப்பல்ல ஆகக்கூடிய செலவும் நீங்க வந்து கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா, க்ரூஸ் கப்பல்ல நீங்க பயணம் பண்ணும் பொழுது உங்களுக்கு 30% 50% வரைக்கும் உங்க பயண செலவை நீங்க மிச்சப்படுத்த முடியும். நீங்க வந்து நார்மலா ஒரு டூர் போறீங்கன்னா, அந்த டூர் போகும்போது உங்களுக்கு என்னென்ன செலவினங்கள் ஆகுது? ஒரு ஹோட்டல் செலவு இருக்கு, ஒரு ஃபுட் செலவு இருக்கு, சுத்தி பார்க்கக்கூடிய போக்குவரத்து செலவு இருக்கு. அதே மாதிரி அந்த நாட்டுக்குள்ள உள்ள நுழையறதுக்கான விசா செலவு இருக்கு. ஆனா கப்பல்ல நீங்க பயணம் பண்ணும்போது உங்களுக்கான ஹோட்டலுக்கு செலவு, உங்களுக்கு ஃபுட்டு செலவும் கிடையாது. அதே மாதிரி சுத்தி பார்க்கறதுக்காக கப்பலே ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அதே சமயத்துல ஒரு 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 மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த கப்பல் எந்தெந்த நாடுக்கெல்லாம் உங்களை கூட்டிட்டு போறாங்களோ அந்த நாட்டுக்கெல்லாம் விசா எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. விசா இல்லாம நீங்க சுத்தி பார்க்க முடியும். அந்த விசா இல்லாம சுத்தி பார்க்கறதுக்காக கம்பெனி வந்து இந்த மாதிரி நமக்கு கார்டு கொடுப்பாங்க. கப்பல்ல பயணம் பண்ணும்போது சி பாஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த சி பாஸை பயன்படுத்தி நீங்க வந்து எங்க போச்சு சி பாஸ்?
ஸோ இது நாங்க வந்து கடந்த ஜனவரி மாசம் பயணம் நாங்க வந்து க்ரூஸ் ஷிப்ல போகும்பொழுது இந்த கார்டு வந்து நாங்க ராயல் கரிபியன் அப்படிங்கிற கப்பல்ல போனோம். அந்த ராயல் கரிபியன்ல கப்பல்ல போகும்பொழுது இப்போ ஒரு 5 நாள் டூரோ இல்ல 7 நாள் டூரோ 15 நாளோ 20 நாளோ 100 நாட்கள் வரைக்கும் கூட போக முடியும். எத்தனை நாள் நீங்க க்ரூஸ் ஷிப்ல டிராவல் பண்றீங்களோ அத்தனை நாட்களுக்கு உங்களுக்கான அடையாளம் வந்து இந்த இன்க்ரூசஸ் இந்த க்ரூஸ் ஷிப்ல கொடுக்கக்கூடிய இந்த சி பாஸ் தான் உங்களுடைய அடையாளம். இந்த கார்டை பயன்படுத்தி ஒரு நாட்டுக்கு நீங்க விசா முடியும். ஸோ இதெல்லாம் தான் இந்த காரணங்களுக்காக தான். ஒண்ணு சொகுசு, அதே மாதிரி எல்லா என்டர்டைன்மெண்ட், ஃபுட்டு, அதே மாதிரி செலவும் பார்த்தீங்கன்னா நார்மல் டூர் போறதை விட இதுல கம்மி தான். இந்த காரணங்களுக்காக மட்டும்தான் நம்ம கப்பல் பயணத்தை மட்டும் க்ரூஸை மட்டும் நம்ம கம்பெனி ஃபோக்கஸ் பண்றாங்க, கவனம் செலுத்துறாங்க. ஸோ இதுதான் உண்மையும் கூட. ஓகே, இந்த நம்ம தொழிலை பத்தியான சில ஃபேக்ட்ஸ், சில உண்மைகள், சில தொழில் ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த டிராவல் இண்டஸ்ட்ரி தான். $8 trillion அளவுக்கு பிசினஸ் நடக்கக்கூடிய, ஒரு வர்த்தகம் நடக்கக்கூடிய, டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு பிசினஸ் தான் இந்த டூர் பிசினஸ், இந்த சுற்றுலாத்துறை என்பது. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்க ஒருத்தரும் சொல்றேன், யாராவது நான் டூரே இது வரைக்கும் போனது இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? பிறந்த குழந்தையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை டூர் போயிருப்போம். அப்ப இந்த டூர் இண்டஸ்ட்ரிங்கிறது யாருக்கும் தெரியாத, யாருக்கும் புரியாத ஒரு தொழில் கிடையாது. எல்லாரும் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு டூர் போலான்னு சொல்லும் போது நமக்குள்ள ஒரு உத்வேகம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு புத்துணர்ச்சி பெறும். அப்போ நம்மளுடைய இண்டஸ்ட்ரி, நம்மளுடைய துறை அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு துறை. ஒரு ப்ராடக்ட் செல் பண்ண சொல்ல, ஒரு பணம் கொடுக்க சொல்ல, ஆனா நம்ம துறை ஒரு டூர் போலாங்கும் போது எல்லாருக்குமே அது லைக் பண்ணுவாங்க. அதே சமயத்துல இந்த க்ரூஸ் ஷிப்ல இது வரைக்கும் டூர் போனவங்க ரொம்ப 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 கம்மி. அமெரிக்க மக்கள் தொகையில ஒரு ஆய்வு என்ன சொல்றாங்கன்னா, வெறும் 20% மக்கள் மட்டும்தான் இந்த கப்பல்ல பயணம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சார் ப்ளீஸ் பேக் வேர்ல்டுல இருக்க அதாவது யூஎஸ் பாப்புலேஷன்ல வெறும் 20% மக்கள் மட்டும்தான் அந்த மாதிரி க்ரூஸ் ஷிப்ல டூர் போயிருக்காங்க. அதே மாதிரி 26 நாடுகளை சேர்ந்த இந்த ஐரோப்பியன் யூனியன், யூரோப் கண்ட்ரியில வந்து மொத்தம் 10% அங்க டோட்டல் பாப்புலேஷன்ல வெறும் 10% மக்கள் மட்டும்தான் இந்த மாதிரி க்ரூஸ் கப்பல்ல டூர் போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி உலகத்துல இருக்க எல்லா நாட்டிலையும், யூரோப்பையும் அமெரிக்காவும் தவிர்த்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்துல இருக்க மத்த ஏனைய எல்லா நாடுகளும் சேர்ந்து வெறும் 2% மக்கள் மட்டும்தான் இந்த மாதிரி லக்ஸுரி க்ரூஸ் கப்பல்ல டூர் போயிருக்காங்க. இந்த வாழ்க்கை, எந்த ராஜ வாழ்க்கையை, இந்த ஒரு லைஃப வந்து அவங்க என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கான பொட்டன்ஷியல், நமக்கான மார்க்கெட், நமக்கு இந்தியால எவ்வளவு பர்சன்டேஜ் இந்த மாதிரி க்ரூஸ் கப்பல்ல டூர் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 1% கூட போயிருக்க மாட்டாங்க. 0.05% கூட போயிருக்க மாட்டாங்க. இந்தியால இருக்கக்கூடிய 130 கோடி மக்கள்ல இந்த மாதிரி கப்பல் க்ரூஸ் ஷிப்ல டூர் போனவங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 10 லட்சத்துல இருந்து 15 லட்சம் மக்கள் மட்டும்தான் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்கும். அப்போ நமக்கான பொட்டன்ஷியல், நமக்கான மார்க்கெட், நம்ம எவ்வளவு பேர்கிட்ட இதை சொல்லலாம்? யாருக்கிட்ட நீங்க இந்த க்ரூஸ் ஷிப்பை பத்தி இந்த மாதிரி ஒரு பிசினஸ் இருக்கு, இந்த மாதிரி டூர் போலான்னு சொல்லும் பொழுது அது அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ அவங்களுக்கு தெரியாத ஒரு நல்ல ஒரு பிசினஸ் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல, நல்ல ஒரு ஜாலியா இருக்கக்கூடிய இந்த பிசினஸ் நம்ம எடுத்து சொல்றோம். அதுதான் கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, எவ்ரி ஒன்ஸ் ட்ரீம்ஸ் கம்ஸ் ரியாலிட்டி. அவங்களுடைய கனவு நினைவாகக்கூடிய இடம், பல மக்கள் வந்து கனவு நினைவாகக்கூடிய இடம் இன்க்ளூசிவ் ஆக இருக்க வாய்ப்பு இருக்கு. ப்ளீஸ் நெக்ஸ்ட் ப்ளீஸ். நம்ம இன்க்ரூசஸ் கம்பெனி என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து ஏர்பிஎன்பினா ஏர்பிஎன்பிங்கிறது ஒரு ஆப். அந்த ஆப்புக்கு சொந்தமா ஒரு ஹோட்டல் கூட கிடையாது. பட் இந்த ஆப் மூலியமா நம்ம வந்து ஹோட்டல்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்தியால உங்களுக்கு தெரியும் ஓலா டாக்ஸி, ஊபர் டாக்ஸி எல்லாம் இருக்கு. இந்த ஓலா டாக்ஸிக்காகட்டும், ஊபர் டாக்ஸிக்காகட்டும் உங்களுக்கு சொந்தமா அந்த ஓலா கம்பெனிக்கோ இல்ல ஊபர் கம்பெனிக்கோ சொந்தமா ஒரு கார் கூட கிடையாது. அவங்க கார் வச்சிருக்க ஓனர்ஸ் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நான் உங்களுக்கு கஸ்டமர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆப்ல கஸ்டமர் கொடுக்குறாங்க. அது மாதிரி இன்க்ரூசஸ் அப்படிங்கிற நம்ம கம்பெனிக்கு சொந்தமா ஒரு கப்பல் கூட கிடையாது. நம்ம என்ன பண்றோம், உலகத்துல இருக்க மிகப்பெரிய கப்பல் நிறுவனம் கூட ஒரு நெகோசியேஷன் பேசி அவங்க எல்லாத்தையும் நம்ம வெப்சைட்ல புக்கிங் பண்றதுக்காக ஒரு டைப் பண்ணி நம்ம வந்து எல்லா கப்பல்களையும் நம்ம வந்து வெப்சைட்ல கொடுத்துருக்கோம். அதை பயன்படுத்தி நீங்க புக்கிங் பண்ணிக்கலாம். எப்படி ஊபர் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய சக்சஸ், ஓலா டாக்ஸியோ ஊபர் டாக்ஸியோ அவங்களுக்கு சொந்தமா வண்டி இல்லாட்டியும் கூட ஒரு ஆப் மூலியமா
எப்படி மிகப்பெரிய சக்சஸ் பண்ணியிருக்காங்களோ, அதே மாதிரி ஏர்பிஎன்பி எப்படி ஒரு ஆப் மூலியமா அவங்களுக்கு சொந்தமா ஒரு ஹோட்டல் இல்லாம எல்லா புக்கிங்கும் ஏர்பிஎன்பி மூலியமா புக்கிங் பண்றாங்களோ, அது மாதிரி இன்க்ரூசஸ் அப்படிங்கிறது நாளைக்கு க்ரூஸ் கப்பல் பயணம் அப்படின்னாவே இன்க்ரூசஸ் தான் அப்படிங்கிற ஒரு ஒரு இமாலய சாதனையை நம்ம கம்பெனி இப்ப புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இதுல உண்மை என்னன்னா, இன்க்ரூசஸ் கம்பெனிக்கு ஒரு சொந்தமா ஒரு கப்பல் கூட கிடையாது. நம்ம ஆப்ப இன்க்ரூசஸ் க்ரூஸ் கப்பல்களோட புக்கிங்க நம்ம வெப்சைட்ல புக்கிங்காக நம்ம கம்பெனி டைப் பண்ணி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு யூனிக் மெம்பர்ஷிப், ஒரு தனித்துவமான மெம்பர்ஷிப் கிளப் வந்து நம்ம கம்பெனி வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி க்ரூஸ் கப்பல்ல பயணம் பண்றவங்கள ரொம்ப கம்மி காசுலயும், அதே சமயத்துல கம்மி காசு மட்டும் இல்லைங்க, ஃப்ரீயாவும் இந்த மாதிரி டூர் போற வைக்கிறதுக்காக, அதே சமயத்துல பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரியும் ஒரு அற்புதமான தனித்துவமான ஒரு மெம்பர்ஷிப் கிளப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அது எப்படி அப்படிங்கறத பார்ப்போம். நம்ம தான் யூனிக். நம்மள 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 தவிர இந்த கிளப், இந்த மாதிரி ஒரு கிளப் உலகத்திலே யாரும் கிடையாது. அதே மாதிரி டர்ன் யுவர் ட்ரீம்ஸ் கம்ஸ் யுவர் ரியாலிட்டி. அதாவது நாம வந்து நான் வந்து அடுத்த வருஷம் தாய்லாந்து போகணும், அடுத்த வருஷம் மலேசியா போகணும், அடுத்த வருஷம் ஹாங்காங் போகணும், ரஷ்யா போகணும், மெக்சிகோ போகணும், பெலாரஸ் போகணும், ஸ்பெயின் போகணும், பிரான்ஸ் போகணும், எந்த நாடு வேணாலும் போகணும். வெறும் கனவு மட்டும் காந்துட்டு இருந்தா முடியாது. அந்த கனவுக்கு நீங்க உயிர் கொடுக்கணும், அந்த கனவுக்கு நீங்க வேலை செய்யணும், அந்த கனவுக்கு செயல் வடிவம் கொடுக்கணும். அந்த மாதிரி உங்க கனவு நினைவாகக்கூடிய இடம் தான் நம்ம இன்க்ளூசஸ். உலகத்தை சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற கனவு நினைவாகக்கூடிய இடம் நம்ம இன்க்ளூசஸ் தான். ஓகே, அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, see the world, உலகத்தை பாருங்க, fraction of the cost, உங்களால முடிஞ்ச பணத்துல உலகத்தை வந்து கண்ணால, உண்மையான கண்ணால நீங்க பாருங்க, fraction of the cost அப்படின்னு சொல்றாங்க. உலகம் முழுவதும் நீங்க பயணம் பண்ண முடியும் இந்த மாதிரி உல்லாச சொகுசு கப்பல்ல, ரொம்ப கம்மி காசுலயும், அதே சமயத்துல ஃப்ரீ, இலவசமா போலாம். அதே சமயத்துல நீங்க உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டே நல்ல ஒரு வருமானமும் சம்பாதிக்க முடியும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ப்ளீஸ் நெக்ஸ்ட். நம்மளுடைய மிஷன் கோல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க க்ரூஸ் ட்ரிப் டூர் போறத அஃபோர்டபிள், உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடியும் அந்த அளவுக்கு அஃபோர்டபிளான பிரைஸ்லயும், அதே சமயத்துல நீங்க டூர் போறது ஒரு ப்ராஃபிட் ஏற்படுத்தி கொடுத்தா எப்படி இருக்கும், அஃபோர்டபிள் தென் மேக் ப்ராஃபிட்டபிள், அந்த மாதிரியான ஒரு மெம்பர்ஷிப்பை தான் கிளப் தான் நம்ம கம்பெனி உருவாக்கி இருக்காங்க. உலகத்துல 5000 டெஸ்டினேஷன், 5000 கப்பல்களுக்கு மேல டைப் பண்ணி வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. எந்த நாட்டுக்கு போகணும், எத்தனை நாள் போகணும், எந்த எந்த எத்தனை மாடி கொண்ட க்ரூஸ் ஷிப்ல போகணும், எந்த கேட்டகரியில போகணும், ஃபர்ஸ்ட் கேட்டகரியா, செகண்ட் கேட்டகரியா, தேர்ட் கேட்டகரியா, இது எல்லாமே நம்ம சாய்ஸ் தான், நம்ம விருப்பம் தான். ஸோ நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி உலகத்துல எந்த நாட்டுக்கு வேணாலும் நம்ம போக முடியும். அது இந்த நம்ம மெம்பர்ஷிப் பயன்படுத்தி, நம்மளுடைய இந்த கிளப், க்ரூஸ் மெம்பர்ஷிப் கிளப், உலகம் சுற்றுவோர் கப்பலில் உலகம் சுற்றும் உறுப்பினர் சங்கம் அப்படிங்கிற மாதிரி இது உருவாக்கி இருக்காங்க. நீங்க இந்த கிளப் மூலியமா என்னென்ன வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படிங்கறத அடுத்து பார்ப்போம். ஸோ கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு $100 கட்டி நீங்க இந்த கிளப்ல மெம்பர் ஆகணும். $100 கட்டும் பொழுது நீங்க டூர் போறதுக்காக கம்பெனி 200 க்ரூஸ் டாலர்ஸா தருவாங்க. அந்த க்ரூஸ் டாலர்ஸ் தான் என்னன்னா, அதை பயன்படுத்தி நீங்க புக்கிங் பண்ணிக்கலாம். அந்த 5000 கப்பல் இவங்க டைப் பண்ணியிருக்க இந்த க்ரூஸ் ஷிப்ஸை நீங்க புக்கிங் பண்ணிக்கலாம். இந்த நம்ம கிளப் அப்படிங்கிறது மாதம் நீங்க டூர் போறதுக்கான ஒரு மந்த்லி சேவிங்ஸ், ஒரு இஎம்ஐ, ஒரு டியூ, இல்ல ஒரு சேமிப்பு. நீங்க டூர் போறதுக்கான, இப்ப எப்படி நம்ம வந்து அந்த காலத்துல எல்லாம் திருப்பதி போனோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா உண்டியல் சேர்த்தி திருப்பதி போறதுக்கு போயிட்டு வருவோம். அந்த மாதிரி நிறைய பண்றாங்க. அந்த மாதிரி நம்ம க்ரூஸ் ஷிப்ல போனோங்கிறதுக்கான ஒரு மந்த்லி சேவிங்ஸ் மாசம் $100 கட்டுறீங்க. நீங்க கட்டக்கூடிய $100 அப்படியே $200 ஆகுது. நீங்க 1க்கு 2 தராங்க. 100 கட்டுறீங்க, கம்பெனி 200 க்ரூஸ் டாலர்ஸா தராங்க. அந்த க்ரூஸ் டாலர்ஸை பணமா எடுக்க முடியாது. அதை பயன்படுத்தி நீங்க உலகத்துல இருக்க கப்பல்ல நீங்க எங்க போகணும்னு விருப்பப்படுறீங்களோ, எந்த நாட்டுக்கு போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ, உங்க கனவு தேசம் எதுவோ அந்த நாட்டுக்கு நீங்க நீங்க சேர்த்து வச்ச டாலரை பயன்படுத்தி புக்கிங் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம கட்ட வேண்டியது என்ன, $100. $100 நம்ம இந்தியன் ரூபியில ₹8000. ₹8000 கட்டும் பொழுது நீங்க $16,000 கம்பெனி டாலர் கொடுக்குறாங்க.
$100 கட்டுறீங்க, கம்பெனி $200 உங்களுக்கு வாலெட்ல கொடுக்குறாங்க. இதை படுத்தி இந்த டாலரை பயன்படுத்தி என்ன பண்ண முடியும்? உலகத்துல இருக்க குளோபல் குரூசஸ், உலகத்துல இருக்க எந்த மூலையில் வேணாலும் எது எது அவைலபிலிட்டி இருக்கோ அதை நீங்க வெப்சைட்ல பார்த்து செக் பண்ணி 3 நாளோ 5 நாளோ 7 நாளோ 15 நாளோ 30 நாளோ 70 நாளோ 111 நாளோ உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இந்த க்ரூஸ் கப்பலை வந்து நீங்க புக்கிங் பண்ணி நீங்க டூர் போக முடியும். இந்த க்ரூஸ் டாலர்ஸை பயன்படுத்தி நீங்க க்ரூஸ் புக்கிங் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் நெக்ஸ்ட் சார் ப்ளீஸ். நெக்ஸ்ட் போட்டாச்சு விஷ்ணு, தெரியலையா? கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு மாசம் நீங்க $100 கட்டுறீங்க, நீங்க கட்டக்கூடிய 100க்கு வந்து கம்பெனி 200 க்ரூஸ் டாலர்ஸா தராங்க. நீங்க 100க்கு 200 தராங்க, பட் க்ரூஸ் டாலர்ஸா தராங்க. நீங்க சேர்த்து வச்சிருக்க பணம் சேர்ந்துட்டு இருக்குது, அதுக்கு வட்டி டபுளா கிடைக்குது. அதை பயன்படுத்துறதுக்கு சில கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. நீங்க 12 டியூ கட்டிருக்கீங்க, தொடர்ந்து ஃபர்ஸ்ட் வருஷத்துல இருக்கீங்கன்னா 12 டியூ கட்டுற வரைக்கும் அது. ஆனால் நீங்க உங்ககிட்ட எவ்வளவு க்ரூஸ் டாலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கோ, உங்க தேவை உங்க வேலட்ல இருக்கோ அதுல 60% வரைக்கும் தான் புக்கிங் பண்ண முடியும். 13வது டியூ நீங்க ஆரம்பிக்கும் பொழுது 13வது மந்த் நீங்க $100 கட்ட ஆரம்பிக்கும் பொழுது நீங்க 70% வரைக்கும் புக்கிங் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு வருஷத்துல 12 மாசம் $100 கட்டுறீங்க, 12 மாசத்துக்கு $1200 நீங்க கட்டிருப்பீங்க. மாசம் 200 க்ரூஸ் டாலர்ஸ் கிடைக்குது, 12 மாசத்துல $2400 கிடைச்சிருக்கும். அது அந்த மாதிரி அந்த சார்ட் இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 60% புக் பண்ணலாம், செகண்ட் இயர்ல வந்து 70% புக் பண்ணலாம், தேர்ட் இயர்ல 80% புக் பண்ண முடியும், ஃபோர்த் இயர்ல 90% புக் பண்ண முடியும், ஃபிஃப்த் இயர் ஆன்வர்ட்ஸ் 100% வரைக்கும் நீங்க புக் பண்ணி போக முடியும். ஸோ அதுக்கான உதாரணத்தை வந்து நான் இப்போ காட்ட போறேன். ப்ளீஸ் நெக்ஸ்ட். உதாரணம் இதுதான். அதாவது ஃபர்ஸ்ட் இப்போ காட்டுறாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் மந்த் சேவிங்ஸ் 100, அப்போ 100க்கு 200 கிடைச்சாச்சு. செகண்ட் மந்த் சேவிங்ஸ் இன்னொரு 100, அப்போ ரெண்டு சேர்த்து 200 போட்டிருக்காரு. செகண்ட் மந்த் சேவிங்ஸ் வந்து 4, ஃபர்ஸ்ட் மந்த்ஸ் ஒரு 200, செகண்ட் மந்த்ஸ் ஒரு 200, 400 ஆகுது. இதே மாதிரி நீங்க வரும்பொழுது 12 மாதம் முடிவில் $1200 கட்டியிருப்பீங்க, பட் உங்களுக்கு $2400 கிடைச்சிருக்கும். இந்த $2400 60% போது $1440 பயன்படுத்தி நீங்க புக்கிங் பண்ணிக்க முடியும். நான் 12 மாசம் முடிஞ்சாதான் நீங்க புக்கிங் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் எல்லாம் கிடையாது. நீங்க ஜாயின் பண்ணி 2 மாசத்துல வேணாலும் 3 மாசத்துல வேணாலும் நீங்க க்ரூஸ் கப்பல் புக் பண்ணி போகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா 2 மாசம் 3 மாசத்துல நீங்க புக்கிங் பண்ண முடியும். அந்த 2 மாசத்துக்குள்ள எவ்வளவு க்ரூஸ் டாலர்ஸ் இருக்கோ அதுல 60% வரைக்கும் நீங்க புக்கிங் பண்ணிக்கலாம். மீதி இருக்க பணம் இப்ப $1440 வந்து ஒரு வருஷத்துல வந்து புக்கிங் பண்றோம் 60%. மீதி வந்து 960 க்ரூஸ் டாலர்ஸ் இருக்கு. அந்த 960 க்ரூஸ் டாலர்ஸ் என்ன சார் ஆகும் அப்படின்னா 960 க்ரூஸ் டாலர்ஸ் வந்து நெக்ஸ்ட் புக்கிங்காக, அடுத்த புக்கிங்காக கேரி ஃபார்வர்ட் ஆகும். இப்ப ஏன் இந்த ஸ்லாப் வச்சிருக்காங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கு டூர் போறதுக்கு கம்பெனி 100க்கு 200 கொடுத்துறாங்க, சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துறாங்க. ஆனால் அதை பயன்படுத்துறதுக்காக ஒரு ஸ்லாப் தான் இது வச்சிருக்காங்க. அப்போ ஒரே வருஷத்துல நீங்க எல்லா நாடும் சுத்தி பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் நீங்க ஒரு 5000 கப்பல்ல போறோம் அப்படின்னா ஒரு வருஷத்துல 3 டூர் போங்க. 3 டூர் போனா அதுல 60% புக் பண்ண முடியும். எவ்வளவு டூர் போனாலும் சரி. அப்போ 2வது வருஷம் நீங்க டூர் போறீங்கன்னா அதுல 70%. அதுல ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க. 2வது வருஷம் நீங்க டூர் போகும்போது 20 மாசம் முடிவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு $2800 பயன்படுத்தி நீங்க க்ரூஸ் புக்கிங் பண்ணிக்க முடியும். அப்பயும் ஒரு 1200 க்ரூஸ் டாலர்ஸ் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும். 20 மாதம் முடிவில் மொத்தமா 4000 க்ரூஸ் டாலர்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். $4000 20 மாதம் முடிவில் நீங்க கட்டினது வந்து வெறும் $2000 தான் கட்டியிருப்பீங்க. பட் உங்களுக்கு வந்து $4000 வந்திருக்கும். அந்த $4000ல 70% புக் பண்ணிக்கலாம். ஏன்னா 13வது டியூல இருந்தே 70% நீங்க புக்கிங் பண்ண முடியும். அப்ப 70% போது $2800 நீங்க அதுல புக்கிங் பண்ண முடியும். மீதி $1200 வந்து அடுத்த புக்கிங்காக இருக்கும். அப்ப அடுத்த புக்கிங் போது 80% புக் பண்ணலாம். அடுத்த 4வது வருஷம் 90% புக் பண்ணலாம். 5வது வருஷத்துல இருந்து 100% வரைக்கும் நீங்க புக்கிங் பண்ண முடியும். சோ இதுதான் கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா க்ரூஸ் ஃபார் லெஸ், கம்மி செலவுல உலகத்தை சுத்தி பார்க்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. பட் இது ஒர்த்தா, இது வந்து நமக்கு ஒர்த்தான்னு கேட்டா 100% ஒர்த்து தான். பட் இதை விட ஒரு அற்புதமான பிசினஸ் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இது ஜஸ்ட் ட்ரைலர் தாமா அப்படிங்கிற மாதிரி இது நம்மளுக்கு ஃபோக்கஸ் கிடையாது. ஆனால் நம்ம என்ன சொல்றோம், ஃப்ரீயாவே போலாம் வேர்ல்டு ஃபுல்லா, அதுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரீயா போறதுக்கான வாய்ப்பு என்னங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லைங்க, கை நிறைய வருமானமும் சம்பாதிக்க முடியும், அதுவும் நம்ம பார்க்கலாம். அப்போ நீங்க வெறும் மெம்பர், கம்பெனில ஒரு கிளப்ல ஒரு உறுப்பினர் சேர்றீங்க அப்படின்னா நீங்க கட்டக்கூடிய 100க்கு கம்பெனி 200 க்ரூஸ் டாலர்ஸ் தராங்க. மந்த் ஆன் மந்த் நீங்க $100 கட்டுறீங்க. ஒரு மாசமோ 2 மாசமோ என்னால தொடர்ச்சியா $100 என்னோட மெம்பர்ஷிப் கட்ட முடியல அப்படின்னாலும்
நோ ப்ராப்ளம். நீங்க ஒரு 2 மாசம் கட்ட முடியலையா, அப்ப 3வது மாசம் 3 மாசத்துக்கான டியூ நீங்க வந்து சேர்த்து ஒரு $300 கட்டும்பொழுது கம்பெனி $600 கொடுப்பாங்க. அப்போ நம்ம மொத்தமா மாசம் மாசம் கட்டிட்டு வர்றது நம்மளுக்கு பெரிய சுமை தெரியாது, பெரிய பர்டன் தெரியாது. ஈஸியா நம்ம பணம் டூர் போறதுக்கான ஒரு சேவிங்ஸ் சேர்த்துட்டு வர முடியும். அப்படியே மாசம் மாசம் நம்ம கட்ட முடியாட்டியும் கூட நீங்க எவ்வளவு மாசம் கட்டாம இருக்கீங்களோ அவ்வளவு மாசம் மொத்தமா சேர்த்து கட்டிக்க முடியும். இது மெம்பர்னு சொல்லுவோம். அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா பார்ட்னர் மெம்பர். நீங்க பார்ட்னர் மெம்பர் ஆனா மட்டும்தான் நீங்க அதாவது வேர்ல்டு ஃபுல்லா ஃப்ரீயாவும் டூர் போக முடியும். அதே சமயத்துல கை நிறைய பணமும் சம்பாதிக்க முடியும். நம்ம கம்பெனி டிசைன் பண்ணது 3 விஷயங்களுக்காக மட்டும்தான். 1 டிராவல் ஃபார் லெஸ், கம்மி செலவில் உலக சுற்றுலா. 2வது டிராவல் ஃபார் ஃப்ரீ, இலவசமாக உலகத்தை நம்ம வந்து எல்லா நாடுகளும் சுத்தி பார்க்க முடியும். அதே மாதிரி டிராவல் கெட் பெய்ட் டு டிராவல், உலகத்தை டூர் போயிட்டு நம்ம கை நிறைய பணமும் சம்பாதிக்க முடியும். யார் யாருக்கெல்லாம் இப்ப சொன்னதெல்லாம் சும்மா இல்லைங்க. இப்ப சொன்னது வந்து சும்மா ட்ரைலர் தான். ஆனா இப்ப சொல்ல போறது என்னன்னா, who want to cruise for free, இலவசமா நம்ம யார் உலகம் ஃபுல்லா டூர் போகணும்னு நினைக்கிறோமோ, இப்போ இந்த இனி வரக்கூடிய இந்த பிபிடிய நம்மளுடைய பிரசன்டேஷனை கொஞ்சம் கவனமா வாட்ச் பண்ணோம் அப்படின்னா, இலவசமா உலகம் ஃபுல்லா டூர் போறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா $295, $295 கட்டி நம்ம பார்ட்னர் மெம்பரா வரணும். $295 கட்டி நம்ம பார்ட்னர் மெம்பரா நம்ம வரும் பொழுது நம்ம ஒரு கம்பெனில ஒரு பார்ட்னர் ஆயிடுவோம். பார்ட்னர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு 5 மெம்பரை வந்து நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். 5 மெம்பரை நீங்க இது இன்விடேஷன் ஒன்லி க்ரூஸ் மெம்பர்ஷிப் கிளப். மத்தவங்க இந்த கிளப்பை பத்தி இந்த இன்க்ரூசஸ் கிளப்பை பத்தி இதுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை பத்தி நீங்க மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லி வர்றது மூலியமா மட்டும்தான் மத்தவங்க ஜாயின் பண்ண முடியும். அப்போ நீங்க ஒரு 5 பேரை அறிமுகப்படுத்துறீங்க அப்படின்னா நீங்க மாசம் மாசம் கட்டக்கூடிய உங்களுடைய மெம்பர்ஷிப் $100 கம்பெனி டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க, வைவ் ஆஃப் பண்ணிடுவாங்க, தள்ளுபடி பண்ணிடுவாங்க. நீங்க கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ நீங்க 5 பேரை அறிமுகப்படுத்தி 5 பேரும் மெம்பரா ஜாயின் பண்ணியிருக்கும் பட்சத்தில், மெம்பராவோ அல்லது $295 கட்டி ஒரு பார்ட்னராவோ ஜாயின் பண்ணியிருக்கும் பட்சத்தில் நீங்க மாதம் கட்ட வேண்டிய உங்களுடைய மெம்பர்ஷிப்பை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாம நீங்க டூர் போறதுக்கு கம்பெனி மாசம் உங்க வேலட்ல $200 க்ரூஸ் இன்னைக்கு கணக்கு போடுங்க. $200 கிட்டத்தட்ட $16,000. ஒரு 5 பேரை நம்மளுடைய மெம்பர்ஷிப்ல நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா நீங்க மாசம் டூர் போறதுக்கு கம்பெனி $16,000 ஒர்த் உள்ள டாலரை உங்க வேலட்ல கிரெடிட் பண்றாங்க. நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நம்ம இப்ப டூர் போறதுக்கு மாசம் $16,000 நம்ம தனியா ஒதுக்கி வச்சு சேர்த்துவோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு அது கிடையாது. ஆனால் நீங்க ஒரு 5 பேரை அறிமுகப்படுத்தி நம்ம ஒரு மெம்பர்ஷிப் மெயின்டைன் பண்ணும் பட்சத்தில் கம்பெனி நீங்க டூர் போறதுக்காக மாசம் $16,000 ஒர்த் உள்ள டாலர்ஸை உங்க வேலட்ல கம்பெனி வரவ வைக்கிறாங்க. அதை பயன்படுத்தி 60% இல்லைங்க, 70% இல்லைங்க, 80% இல்லைங்க, 100%. உதாரணத்துக்கு நீங்க ஒரு 5 நபரை அறிமுகப்படுத்திட்டீங்க. அந்த 5 பேரும் ஒரு 10 மாதங்கள் தொடர்ச்சியா கட்டிட்டு வராங்க. நீங்க அறிமுகப்படுத்த 5 பேரும் 10 மாதங்கள் வந்து ஆக்டிவா கட்டிட்டு வராங்கன்னா 10 மாசத்துக்கு மாசம் தொடர்ந்து $16,000 மதிப்புள்ள $200 கிடைக்குது. அப்போ 10 மாசத்துக்கு எவ்வளவு கிடைக்கும்? $2,000 கிடைக்கும். அப்போ $2,000 நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் அதுல பயன்படுத்தலாம்? மெம்பர் மாதிரி சும்மா ஃபர்ஸ்ட் வருஷம் 60, செகண்ட் வருஷம் 70 அப்படி கம்மியா பயன்படுத்த வேண்டாம். நீங்க பார்ட்னர் மெம்பரா ஜாயின் பண்ணி ஒரு 5 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டாலரும் ஃப்ரீயா கிடைக்குது. இந்த மாதிரி எந்த கண்டிஷனும் கிடையாது. 100%, 100% உங்ககிட்ட எவ்வளவு க்ரூஸ் டாலர்ஸ் இருக்கோ அதை அப்படியே யூஸ் பண்ணி நீங்க எந்த நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ போலாம். இப்ப $2,000 நான் ஒரு 10 நாள் போகணும்பா, ஒரு 15 நாள் போகணும் டூர், நாங்க புக் பண்ணிக்கலாம். உங்க விருப்பம். நீங்க எந்த நாட்டுக்கு போகணும்? இப்ப நான் அடுத்த டூர் ஜனவரியில நம்ம துபாய் போறோம். துபாய் எனக்கு வர விருப்பம் இல்லையா? நோ ப்ராப்ளம். யூரோப் புக் பண்ணுங்க. உலகத்துல எந்த நாடு உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நாடு புக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நாடு பிடிக்குமோ அந்த நாட்டை புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை நாள் போகணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க எந்த கேட்டகரி, என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் நான் போவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் புக் பண்ணுங்க. அதுல தகுந்த க்ரூஸ் டாலர்ஸ் உங்ககிட்ட மட்டும் இருந்தாலே போதும். அப்போ எல்லாமே உங்க சாய்ஸ் தான். கம்பெனி எல்லாமே ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா இருக்கிறாங்க. கம்மி காசுல வேர்ல்ட சுத்தி வரணுமா, இல்ல ஃப்ரீயா வேர்ல்ட சுத்தி வரணுமா, இல்ல கை நிறைய பணம் சம்பாரிச்சுட்டு நம்ம உலகத்தை சுத்தணுமா? இப்ப நீங்க எல்லாருமே ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம்.
எல்லாருமே ஒரு பிசினஸ்ல இருக்கும். எதுக்காக ஒரு தொழில் பண்றோம்? எல்லாமே பணம் சம்பாதிக்கிறதுக்காக, பணம் சம்பாரிச்சு நம்மளுடைய பொருளாதாரத்தையும் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தையும் மாத்திக்கிறதுக்காக மட்டும்தான் அன்றாடம் ஓடிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் கூட விடாம ஓடிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு வேலையை செய்யறோம். கிடைச்ச வேலையை செய்யறோம், பிசினஸ் செய்யறோம். அதாவது இரவு பகல் பார்க்காம உழைக்கிறோம். எதுக்காக? நம்ம கை நிறைய பணம் சம்பாரிச்சு ஒரு ஒரு வீடோ ஒரு காரோ, பணம் சம்பாதிக்கிறது எதுக்காக? மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக தான், ஜாலியா இருக்கிறதுக்காக தான். ஆனா இன்க்ரூசஸ் கம்பெனி நம்ம என்ன சொல்றோம்? நீங்க ஜாலியா உலகம் ஃபுல்லா டூர் போயிட்டே இருந்தாலே போதும். அதை பிரபலப்படுத்தினாலே போதும். நீங்க அதுல நீங்க பணம் சம்பாதிக்க முடியும். நீங்க தனியா பணம் சம்பாரிச்சு ஜாலியா இருக்கிறத விட, வாழ்க்கையை என்ஜாய் பண்றதை விட, இங்க என்ஜாய் பண்ணிட்டே பணமும் சம்பாதிக்கலாம். அப்படியே தலைகீழ். நீங்க இங்க பணம் சம்பாதிக்கிறீங்க, என்ஜாய் பண்றீங்க. ஆனா இன்க்ரூசஸ்ல முதல்ல என்ஜாய், முதல்ல டூர், அதுக்கப்புறம் தான் இன்கம். அப்போ நீங்க அதுக்கப்புறம் தான் இல்லைங்க, நீங்க வேர்ல்டு ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டே இருங்க. ஃப்ரீயாவும் டூர் போலாம். ஆனா அதே சமயத்துல வருமானமும் கிடைக்கும். அது எப்படி நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 5 மெம்பர் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்பொழுது, ஒரு மெம்பர் கிட்ட இருந்தும் கமிஷனும் கிடைக்கும். நீங்க 5 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா, மாசம் மாசம் நீங்க மெம்பர்ஷிப்பும் கட்ட வேண்டியதில்ல. உங்க டியூ ஃப்ரீ ஆயிடுது. அதே சமயத்துல ஒரு பர்சனை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்பொழுதும், கம்பெனி உங்களுக்கு கமிஷனும் குடுக்குறாங்க. அந்த கமிஷன நீங்க கமிஷனா வரக்கூடிய டாலர்ஸ வந்து நேரடியா நீங்க பேங்க்ல பணமா எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க. இது வரைக்கும் நான் வந்து 2009ல இருந்து இந்த இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். பட் இது வரைக்கும் ஏதாவது ஒரு கம்பெனி பேர்ல கம்பெனியோட பேர்லயே நமக்கு ஏடிஎம் கார்டு, விசா கார்டு வந்து குடுத்திருக்க கம்பெனி நான் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா, நிச்சயமா சொல்றேன், ஆத்மார்த்தமா சொல்றேன். என்னுடைய அனுபவத்துல இதுவரைக்கும் நான் அத பார்க்கல. இன்க்ரூசஸ் தவிர. இன்க்ரூசஸ் தவிர கம்பெனியோட பேர்லயே விசா கார்டு, இன்டர்நேஷனல் விசா கார்டு. நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் உங்க கமிஷன பணமா எடுத்துக்கலாம். இந்தியால மட்டும் இல்லைங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் இதுல டாலர் யுஎஸ் டாலராக வந்துரும். இத பயன்படுத்தி அந்த நாட்டு கரன்சியாவே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு 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 பேமெண்ட் கேட்வே உங்க பேமெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளிஃபையா உங்களுக்கு வந்து இந்த கார்டும் இந்த ஏடிஎம் கார்டும் கம்பெனி குடுக்குறாங்க. அந்த வகையில நீங்க ஒரு 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 5 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்றீங்கன்னா, அதுக்கு கமிஷனும் தனியா வரும். ஒரு முறை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாலே போதும். மாசம் மாசம் கமிஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி குடுக்குறாங்க. அது எப்படிங்கிறதுல அடுத்தடுத்து பார்ப்போம். ப்ளீஸ் நெக்ஸ்ட். ஓகே. இந்த மாதிரி மெம்பர்ஷிப் ஃப்ரீனா என்னன்னாங்க, நீங்க வந்து 5 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம கம்பெனில ஒரு மெம்பர்ஷிப் ஃப்ரீ. யூ ஆர் த லீடர், டீம் லீடர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 5 பேரை பண்ணிட்டா, நீங்க யூ ஆர் த மெம்பர்ஷிப் ஃப்ரீ பெர்சன், யூ ஆர் த டீம் லீடர். அந்த மாதிரி டீம் லீடர் ஆனவங்க மட்டும் இந்தியால இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு 85 பேர் இருக்காங்க. என்ன உட்பட 85 பேர் இருக்காங்க. அப்போ 85 பேர் இருக்கான என்ன அர்த்தம்? 85 பேருக்கு இலவசமா இந்த மாதிரி லக்ஸுரி க்ரூஸ் கப்பல்ல யாருக்குமே கிடைக்காத ஒரு லக்ஸுரி க்ரூஸ் கப்பல்ல டூர் போறதுக்கு இந்த வாய்ப்பை இலவசமா ஏற்படுத்தி இருக்காங்க. கம்பெனிக்கு கொடுத்திருக்க இந்த பிசினஸ் பிளான் மூலியமா 85 பேரும் 5 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம கம்பெனில நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க, நம்ம கிளப்ல ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா, நீங்க பண்ணக்கூடிய முதல் காரியம் என்னன்னா 5 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். 5 பேர் பண்ணா என்ன உங்களுக்கு கிடைக்கும்? ஃப்ரீயாவே டூர் போலாம். சோ அது மட்டும் இல்லாம நீங்க கம்பெனி பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு நம்ம பேக் ஆபீஸ்ல பல டூல்ஸ் இது வரைக்கும் நான் ஜாயின் பண்ணி 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷத்துல நான் வந்து கம்பெனி பேக் ஆபீஸ்ல இருக்க டூல்ஸ் அத்தனையும் என்னால பயன்படுத்த முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு கொடுத்திருக்காங்க. சோசியல் மீடியாவாகட்டும், இமெயில் மார்க்கெட்டிங் ஆகட்டும், உங்களுக்குன்னு தனியா ஒரு மெயில் ஐடி கொடுக்குறாங்க. மெயில் ஐடினா சும்மா ஜிமெயில், யாகோ அது மாதிரி கிடையாதுங்க. incruises.com டொமைன்லயே கொடுப்பாங்க. இப்ப விஷ்ணுன்னு இருக்கீங்கன்னா vishnu@incruises.com. இப்ப குணேஷ் இருக்கீங்கன்னா gunesh@incruises.com. இந்த மாதிரி கம்பெனியோட பேர்லயே சொந்த டொமைன்லயே இமெயில் ஐடி கொடுக்குறாங்க. உங்களுக்கு எல்லாமே பேக் ஆபீஸ்ல செக் பண்ணிக்கலாம். நீங்க வந்து எவ்வளவு டீம் இருக்கா உங்க டீம்ல, 5000 க்ரூஸ் லிஸ்ட் எங்கிருந்து எங்க கிளம்புது. ஒரே பேக் ஆபீஸ்ல நீங்க க்ரூஸும் புக் பண்ணிக்கலாம், கமிஷனும் பாத்துக்கலாம், டீமையும் பாத்துக்கலாம். டீம் யார் யாருக்கெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு எல்லாம் மெயில் போய் சேர்ந்திருக்கா அதையும் பாத்துக்கலாம். அத்தனையும் ஒரே இடத்துல ஒரு டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க நம்ம கம்பெனி. இதுக்கு வந்து கம்பெனிக்கு ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப். ஏன்னா இந்த சாஃப்ட்வேரே பாத்தீங்கன்னா நம்ம இப்ப கம்பெனியுடைய இந்த பேக் ஆபீஸ் சாஃப்ட்வேர் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கொடுக்கறதுனாலதான் நம்மளுக்கு $295
அந்த $195 வந்து நம்மளுக்கு ஃபீஸா பார்ட்னர்ஷிப் ஃபீஸா வாங்குறாங்க. அதை பயன்படுத்தி நீங்க பிசினஸ் பண்ணாலே போதும், நீங்க வேர்ல்டு ஃபுல்லா என்ட்ரி எடுத்துட்டு வர முடியும். அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம இந்த இன்க்ளூசிவ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த பிசினஸ் வாய்ப்புங்கிறது இந்தியன்ஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க. நீங்க இந்தியனா இருக்கீங்க, இந்தியனா இருந்து உலகத்துல எந்த நாட்டு கண்ட்ரியில இருக்க யாரை வேணாலும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். இப்ப இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு நம்ம இந்தியாவோட டீம், நம்மளுடைய டீம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 கண்ட்ரிக்கு போய் சேர்ந்திருக்கு இந்தியால இருந்து மட்டும். அப்போ உலகத்துல யாரை வேணாலும் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம கம்பெனி என்ன சொல்லுவோம்னா பார்டர்லெஸ் கம்பெனி. நம்ம கம்பெனிக்கு ஒரு பார்டரே கிடையாது. ஏன்னா கடலுக்கு எல்லை இல்லை இல்லையா? கடலுக்கு எல்லை இல்லை, கப்பலுக்கும் எல்லை இல்லை. அதனால எல்லை இல்லா கம்பெனி நம்ம கம்பெனி. உலகத்துல யாரை வேணாலும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். வேர்ல்டு ஃபுல்லா நீங்க பிசினஸ் பண்ண முடியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, ஹாங்காங், ஜப்பான் எங்க இருந்தாலும் சரி எல்லாத்தையும் இன்வைட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம கம்பெனி வந்து கிட்டத்தட்ட இப்ப நீங்க ஜப்பான்ல ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க, அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, நோ ப்ராப்ளம். ஜாப்பனீஸ் மொழியிலேயே நம்ம வெப்சைட் ஃபுல் வெப்சைட் ஆக்சஸ் ஆகும். ஜாப்பனீஸ் மொழியிலேயே வீடியோஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி உலகத்துல கிட்டத்தட்ட இன்னைக்கு 18 லாங்குவேஜுக்கு மேல மாத்தி வச்சிருக்காங்க. இப்போ இது எல்லாமே ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க. பேக் ஆபீஸ் அற்புதமா இருக்கு, சாஃப்ட்வேர் அற்புதமா இருக்கு, டூல்ஸ் வந்து அற்புதமா இருக்கு. ஒருத்தரும் அதே மாதிரி லீடர்ஷிப் அகாடமின்னு சொல்லி இது வரைக்கும் கிட்டத்தட்ட கோர்ஸ் மட்டும் நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணி இந்த பிசினஸ் கத்துக்கிறதுக்கான கோர்ஸ் மட்டும் ஒரு 100 கோர்ஸுக்கு மேல இருக்கும். இது வரைக்கும் நான் அந்த 100 கோர்ஸ் என்னால முடிக்க முடியல. அந்த மாதிரி இது ஒரு கடல் எப்படி எல்லை இல்லாம பறந்து விரிஞ்சு உலகத்துல கடல் பரப்பு தான் அதிகமோ, அது மாதிரி இன்க்ளூசிவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு கடல் தான். நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஒரு நாளும் புது விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டே இருக்க முடியும். இப்போ உங்களை நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்க ஒருத்தரும் பிரசன்டேஷன் எடுக்க கத்துக்கோங்க. அப்பதான் உங்க டீம் நீங்க டெவலப் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு பார்ட்னருக்கான கிடைக்கிற பெனிஃபிட். 5 பேர் பண்ணா 5 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணா ஃப்ரீயாவே நம்ம வேர்ல்டு ஃபுல்லா டூர் போகலாம். அதே மாதிரி எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கறது அடுத்தடுத்த பிரசன்டேஷன்ல நம்ம பார்ப்போம். அதாவது 5 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணா ஃப்ரீயா டூர் போகலாம். 5 வகையான வருமானம், எல்லாமே 5. ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த 10 விரல்கள் மாதிரி 5 விரல்கள் வந்து பண்ணிட்டா நம்ம ஃப்ரீ டூர், 5 வகையான வருமானம். ஸோ இதுதான் நம்ம சிம்பிளா ஞாபகம் வச்சுக்க முடியும். 5 வகையான வருமானத்துல முதல் வருமானம் டெய்லி இன்ஸ்டன்ட் பே போனஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. செகண்ட் வருமானம் டெய்லி ரெசிடுவல் இன்கம் கொடுக்குறாங்க. தேர்ட் வருமானம் வீக்லி மேட்சிங் போனஸ் கொடுக்குறாங்க. ஃபோர்த் வருமானம் மந்த்லி லீடர்ஷிப் போனஸ் கொடுக்குறாங்க. ஃபிஃப்த் வருமானம் மந்த்லி குளோபல் ப்ரொடக்ஷன் போனஸ் கொடுக்குறாங்க. அது என்னென்னங்கிறது ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஸோ இந்த கொடுக்கக்கூடிய வருமானங்கள் அத்தனையும் நம்ம கார்ட்லயோ அல்லது நம்ம நேரடியா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ அல்லது நம்ம கிரிப்டோ கரன்சியாவோ நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பணமா எடுத்துக்கலாம். அப்ப $295 கட்டி ஒரு பார்ட்னர் மெம்பரா வந்த நபர் மட்டும்தான் ஃப்ரீயாவும் டூர் போக முடியும். அதே சமயத்துல பணமும் சம்பாதிக்க முடியும். வெறும் $100 கட்டிட்டு வந்த ஒரு மெம்பர் வந்து ஃப்ரீயா டூர் போக முடியாது, பணமும் சம்பாதிக்க முடியாது. அப்போ ஆனா நீங்க $100 ஆட்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். நீங்க $295 பார்ட்னரா வந்துட்டீங்க, $100 ஒரு மெம்பரை அறிமுகப்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு $20 கமிஷன் கொடுக்கும். நேரடியா எத்தனை பேர் வேணாலும் நீங்க நேரடியா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். நேரடியா அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நபருக்கும் $20 கிடைக்கும். அந்த நபர் மெம்பரா இருக்கும் பட்சத்தில் டைரக்ட் மெம்பர் 20 கிடைக்கும். $20ங்கிறது US டாலர். அதை நீங்க பணமா எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 5 பேரை வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா 5 × 20 $100 கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து டெய்லி இன்ஸ்டன்ட் பே போனஸ்ன்னு சொல்லுவாங்க. இது டெய்லி இன்னைக்கு ஒரு நபர் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க, அடுத்த நாளே உங்களுக்கு அது கிரெடிட் ஆயிடும். அப்ப 5 பேரை வந்து ஒரு மெம்பராவே போட்டீங்க, $100 அறிமுகப்படுத்திருக்கீங்கன்னா கமிஷன் $100 கிடைக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய மெம்பர்ஷிப்பும் ஃப்ரீ ஆயிடுது. மெம்பர்ஷிப்னா என்ன? நீங்க டூர் போறதுக்கு மாசம் 200 க்ரூஸ் டாலர்ஸும் ஃப்ரீயாவே கிடைக்கும். நீங்க மாசம் உங்களுடைய டீவை நீங்க கட்ட வேண்டிய அவசியமும் வராது. நேரடியா நீங்க ஒரு 5 மெம்பர் $100 கட்டி அறிமுகப்படுத்திட்டீங்கன்னா $100 கமிஷன் வருது. $200 மாசம் ஃப்ரீயாவும் கிடைக்குது. கமிஷனை நீங்க பணமா எடுத்துக்கலாம், டாலரை பயன்படுத்தி புக்கிங் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஒரு மெம்பர் பண்ணா இது கிடைக்குது. நானும் ஒரு பார்ட்னர் மெம்பரை இன்ட்ரோடியூஸ் பண்றேன், அறிமுகப்படுத்துறேன் $295 கட்டி அப்படின்னா முதல் பார்ட்னர் மெம்பர் வரும்போது $50 கமிஷன் கிடைக்கும். 2வது பார்ட்னர் மெம்பர் வரும்போது $60, 3வது பார்ட்னர் மெம்பர் வரும்போது $70, அடுத்து 4வது பார்ட்னர் 80, அடுத்து 90, அடுத்து 100, 110, 120, 130, $150 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கிடைக்கும். இது டெய்லி. இன்னைக்கு ஒருத்தர் மெம்பர்ஷிப் பண்றீங்க, அடுத்த நாளே 50 கிடைச்சிடும்.
இன்னைக்கு ஒரு பார்ட்னர் மெம்பர் பண்றீங்க, அடுத்த நாளே 60 கிடைச்சிரும். அப்ப 24 மணி நேரத்துக்குள்ள இது எல்லாமே நம்ம கேஷா பணமா மாத்திக்கலாம். அப்ப இது என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒருத்தர் இப்போ ஒரு பார்ட்னர் ஒரு கெஸ்ட பாக்குறீங்க, பேசுறீங்க, சைன் அப் பண்றீங்க, நாளைக்கு கமிஷன் ஜஸ்ட் பாக்கெட் மணி. இன்னைக்கு போய் அவரை பாத்தீங்க இல்லையா, அதுக்கான எக்ஸ்பென்ஸா வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஜஸ்ட் பாக்கெட் மணியா இது கொடுக்குறாங்க. இதுதான் டெய்லி இன்கம். அடுத்து டெய்லி ரெசிடுவல் இன்கம் அப்படின்னு ஒன்று தராங்க. அது என்னங்க சார் டெய்லி ரெசிடுவல் இன்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லி ரெசிடுவல் இன்கம்னா நீங்க ஒரு மெம்பரை அறிமுகப்படுத்திருக்கீங்கன்னா அந்த மெம்பர் ஒரு மாதமும் அவரு டூர் போறதுக்கான ஒரு சேவிங்ஸ் $100 கட்டிட்டு வருவாரு. ஏன் $100 கட்டுவாரு? அவர் கட்டக்கூடிய 100க்கு $200 கிடைக்குது. அந்த மாதிரி உங்க டைரக்ட்ல எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, அல்லது உங்க டீம் லெவல்ல எவ்வளவு 20 லெவல்ல எவ்வளவு பேரு அவங்க மாசம் மாசம் அவங்க சேவிங்ஸ் $100 கட்டிட்டாலும் சரி, ஒரு நபர் $100 கட்டுறதுல இருந்தும் உங்களுக்கு $5 கமிஷன் கம்பெனி தராங்க. என்ன சார் வெறும் $5 அவங்க நம்ம கஸ்டமர் கட்டுறது $100, ஆனா நம்மளுக்கு ஜஸ்ட் $5 தான் கிடைக்குமா சார்னா? $5 தான் கிடைக்கும். ஆனால் சாதாரணமா நம்மளுக்கு அந்த $5 தெரியும். ஆனால் ஒரு சிறு சிறு துளி வெள்ளம் தான் சிறு துளி பெருவெள்ளம்ங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் லெவல்ல 5 இருக்காங்க, செகண்ட் லெவல்ல 25, தேர்ட் லெவல்ல 125, ஃபோர்த் லெவல்ல 625, இந்த மாதிரி 20 லெவலுங்கும் போது ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும்தான் உங்க நேரடியா நீங்க டைரக்ட் ரெஃபர் பண்ணுவாங்க. 20 லெவல் இருக்கும்போது உங்க டீம் மூலியமா வந்தவங்க அவங்க மெம்பர்ஷிப் கட்டும் பொழுதும் உங்களுக்கு $5 கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஆகும்போது ஒரு மிகப்பெரிய வருமானமா அது மாறி நிற்கும். உதாரணத்துக்கு உங்க டீம்ல பாருங்க 30 பேர் இருந்தாங்கன்னா 30 பேர் இன்னைக்கு மெம்பர்ஷிப் கட்டியிருக்காங்க. அவங்க டூர் போறதுக்கான சேவிங்ஸ் அவங்க பண்ணிட்டு வந்திருக்காங்க. 2வது மாசம் சேவிங்ஸ், ஃபர்ஸ்ட் மாசம் ஜாயினிங் கிடையாது. 2வது மாசத்துல இருந்து 30 பேர் இருந்தாங்க அப்படின்னா 30 × $5 $150 கிடைக்கும். 30 பேர் இன்னைக்கு என் டீம்ல எவ்வளவு பேர் இருக்கட்டும் சார். ஆனா இன்னைக்கு 30 பேர் என் டீம்ல அவங்க மெம்பர்ஷிப் கட்டியிருக்காங்கன்னா 30 × $5 $150 கிடைக்குது. 150 பேர் கட்டியிருக்காங்கன்னா 150 × 5 $750 கிடைக்குது. உதாரணத்துக்கு இதுல வந்து அதிகபட்சம் 5000 பேர் தான் போட்டிருக்காங்க. பட் 5000 பேருங்கிறதுல ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க 4வது நீங்க 5 5 25 125 இந்த மாதிரி கரெக்டா டூப்ளிகேட் ஆகி வந்தாலே ஒரு 5வது லெவல் வரும்போதே இந்த 5000 பேர் கிராஸ் பண்ணிடுவாங்க. அப்ப நம்மளுக்கு 20 லெவலுங்கும் போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல நீங்க டீம் பெருசா வளர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் உங்ககிட்ட இருக்காங்க அப்படின்னா அவங்க டூர் போறதுக்கு ஒரு சேவிங்ஸ் சேர்த்துட்டு வருவாங்க. அதே சமயத்துல உங்களுக்கும் உங்க வேலட்ல $5 வந்து விழுந்துட்டே இருக்கும். சோ இதுதான் வந்து ஒரு அற்புதமான இன்கம். இதுவும் டெய்லி இன்கமா உங்களுக்கு கிடைக்கும். $5 கிடைக்கும். அடுத்து ஒரு வீக்லி மேட்சிங் போனஸ் அப்படின்னு சொல்லி வார வருமானம் தராங்க. இது என்ன வார வருமானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்கு டைரக்டா உங்களுடைய நேரடியா எவ்வளவு பேர் பார்ட்னர் மெம்பரா நீங்க கொடுத்துருக்கீங்களோ, பார்ட்னர் மெம்பர் மட்டும், ஏன்னா பார்ட்னர் மெம்பர் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு கீழ் டீம் கொண்டு போக முடியும். அந்த மாதிரி பார்ட்னர் டைரக்டா நீங்க கொடுத்த பார்ட்னர் மெம்பர் அவங்க அந்த வாரத்துல அந்த டெய்லி இன்ஸ்டன்ட் போனஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த டெய்லி இன்கம், அவங்க டைரக்ட் ரெஃபரல் பண்ணக்கூடிய இன்கம் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ அது அப்படியே உங்களுக்கும் கிடைக்கும். நீங்க நேரடியா இன்ட்ரோடியூஸ் பண்ண பார்ட்னர் மெம்பர் இந்த வாரம் ஒரு $1500 சம்பாதிக்கிறாங்கன்னா அதே $1500 உங்களுக்கும் வந்து சேரும். வாரம் திங்கக்கிழமை வந்து சேரும். அப்போ நீங்க நேரடியா அறிமுகப்படுத்திய நபர்களை நேரடியா இன்ட்ரோடியூஸ் பண்ண பார்ட்னர் மெம்பர்ஸ் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, அவங்கள சம்பாதிக்க வைக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணாலே போதும். உங்க டைரக்டா ரெஃபர் பண்ணவங்க வந்து பணம் சம்பாதிச்சிட்டாலே உங்களுக்கும் அதே வருமானம் கிடைக்கும். அந்த மாதிரி உங்க டைரக்ட்ல இருக்கவங்க அவங்க டைரக்ட்ல ஒரு மெம்பர் கொண்டு வந்தாங்கன்னா 1 பாயிண்ட், ஒரு பார்ட்னர் மெம்பர் கொண்டு வந்தாங்கன்னா 2 பாயிண்ட், இந்த மாதிரி ஒரு வாரத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 5 பாயிண்ட் வேணும். அதே மாதிரி ஒரு நியூ டைரக்டர் உங்க டைரக்ட் ஸ்பான்சர்ல இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க நேரடியா அறிமுகப்படுத்த ஒரு 10 பேர் கூட இருக்கலாம். அந்த 10 பேரும் சேர்ந்து இந்த வாரம் ஒரு $4000 சம்பாதிக்கிறாங்கன்னா அதே $4000 உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ இது சூப்பரான வருமானம். இது உன்னிப்பா இந்த பிளான்ல வந்து நீங்க கேளுங்க. இந்த பிளான் வந்து இந்த இன்கம் உங்களுக்கு புரியாட்டி உங்க லீடர்ஸ் கிட்ட கூட திரும்ப நீங்க கேட்கலாம். இன்னொரு டைம் நானும் சொல்றேன், உங்க டைரக்டா இன்ட்ரோடியூஸ் பண்ண உங்க டைரக்ட் ரெஃபரல்ஸ் அந்த வாரத்தில் என்ன அவங்க டைரக்ட் ரெஃபரல் வருமானம் சம்பாதிக்கிறாங்களோ அந்த மொத்த வருமானமும் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். நீங்க நேரடியா 5 பேர் கொடுத்திருக்கீங்க, 5 பேர் சேர்ந்து அவங்க டைரக்ட் ரெஃபரல் மூலமா அவங்க ஒரு $1500 சம்பாதிக்கிறாங்க, அதே $1500 உங்களுக்கும் கிடைக்கும். இது உதாரணத்துக்காக சொல்றோம். ஸோ இதுதான் வந்து வீக்லி மேட்சிங் போனஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. 100% மேட்சிங் போனஸ்.
லெஃப்ட்ல போடுங்க, ரைட்ல போடுங்க, 1:1 வரணும், 2:1 வரணும், அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. நீங்க டைரக்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்க லெஃப்ட் ரைட் போகணும்லாம் அவசியமே கிடையாது. அவங்க டைரக்ட் ரெஃபரல் மூலியமா வருமானம் வந்துட்டே இருக்கும். அடுத்து மந்த்லி லீடர்ஷிப் இன்கம்னு குடுக்குறாங்க. இது சூப்பரான இன்கம். இந்த ஒரு வருமானத்துக்காக தான் நாங்க எல்லாருமே ஆவலோட ஓடிட்டு இருக்கிறோம். ஒரு முறை டீம், அதாவது நம்ம கம்பெனியுடைய இன்னொரு தாரக மந்திரம் என்னன்னு சொன்னா, ஒன் டைம் எஃபோர்ட் லைஃப் டைம் இன்கம். ஒரு முறை உழைப்பு வாழ்நாள் வருமானம். இப்ப எப்படி ஒரு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பணக்காரர் இருக்காரு, கஷ்டப்பட்டு ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறாரு. ஒரு ஒரு 30 மாடி அபார்ட்மெண்ட் கட்டுறாரு. ஒரு டைம் அவங்க இன்வெஸ்ட்மென்ட் போட்டு அந்த அபார்ட்மெண்ட் கட்டுறாரு. பட் வாழ்நாள் முழுவதும் அவங்க அபார்ட்மெண்ட் மூலியமா அவங்களுக்கு கமிஷன் வந்துட்டே இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு ரெண்ட் வந்துட்டே இருக்கு இல்லையா? பணம் வந்துட்டே இருக்கு இல்லையா? அது மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்க டீம வளர்த்துறீங்க. ஒரு முறை நீங்க வளர்த்துன டீம் மூலியமா வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வருமானம் வரும். அந்த மாதிரி ஒரு வருமானம் தான் மந்த்லி லீடர்ஷிப் போனஸ் அப்படிங்கிறது. இதுதான் நம்ம கம்பெனி நமக்கு கொடுக்கக்கூடிய டைட்டில், ஒரு அங்கீகாரமும் கூட. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம் அடுத்து. ப்ளீஸ். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ரேங்க் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறைஞ்சபட்சம் உங்க டீம்ல நீங்க 5 பேர் பண்ணா ஒரு மெம்பர்ஷிப் ஃப்ரீ ஆயிடுறீங்க. பட் உங்க டீம்ல ஒரு 30 பேர் வந்துட்டாலே போதும். உங்கள மார்க்கெட்டிங் டைரக்டர்ன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டிங் டைரக்டர்ங்கிறதுனா என்னென்ன சார் அப்படின்னா, உங்களுடைய டைட்டில், உங்களுடைய பேர், கம்பெனில உங்க கம்பெனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம். அப்ப டைட்டில் மட்டும் போதுமா? கிடையவே கிடையாதுங்க. மார்க்கெட்டிங் டைரக்டர் ஆயிட்டீங்கன்னா, ஏற்கனவே அந்த போனஸ் $5ங்கிறது ஒரு $300 கிடைக்கும். ரெசிடுவல் இன்கம்னு. அது இல்லாம கம்பெனி இன்னொரு $300 சேர்த்து மாசம் ஒரு $600 வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரே ஒரு முறை வந்து ஒரு ஒரு 30 பேர் டீம்ல கொண்டு வரீங்க. அந்த 30 பேர் மூலியமா மாசம் $600 இன்னைக்கு $600 நம்ம இந்தியன் ரூபில பார்த்தீங்கன்னா ஒரு $42,000. ஸோ $42,000 எவ்வளவு மாசம் கிடைக்கும் சார் அப்படின்னா, அந்த 30 பேரும் எவ்வளவு மாசம் அவங்களுடைய டூர் போறதுக்கு அந்த சேவிங்ஸ் கட்டிட்டு வராங்களோ, ஆக்டிவா இருக்காங்களோ, அவ்வளவு மாசத்துக்கு மாசம் மாசம் $42,000ங்கிறது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல வந்து விழுந்துட்டே இருக்கும். அப்போ இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒன் டைம் எஃபோர்ட் லைஃப் டைம் இன்கம்னு. அப்போ ஒரே ஒரு டைம் தான் அந்த டீமை டெவலப் பண்றீங்க. 30 பேர் கொண்டு வரீங்க. அந்த 30 பேரும் ஃப்ரீயா போறதுக்கு ஹெல்ப் பண்ணா அது இன்னும் அதிக அதிகமா வருமானம் கிடைக்கும். அது வேற. பட் 30 பேரும் அவங்க ஆக்டிவா இருந்தாலே போதும். மந்த்லி அவங்களுடைய மெம்பர்ஷிப், மந்த்லி அவங்களுடைய டூர் போறதுக்கான ஒரு சேவிங்ஸ் கட்டிட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு ஒரு டீசென்ட்டான ஒரு நல்ல இன்னைக்கு $42,000ங்கிறது எவ்வளவு பெரிய வருமானம் மாசம் மாசம். அப்போ ஒரே ஒரு முறை தான் நீங்க டீம் டெவலப் பண்றீங்க. ஒரே ஒரு முறை அந்த டீமை ஃபாலோ பண்றீங்க. அவங்களுக்கு கான்செப்ட தெளிவா புரிய வைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு மாசம் $42,000ங்கிறது அந்த 30 பேர் எவ்வளவு மாசம் ஆக்டிவா இருக்காங்களோ அவ்வளவு மாசத்துக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஓகே சார். இன்னும் அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்கா வருமானம்னா? கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 30 பேர் வந்துட்டாங்க உங்க டீம்ல. 30 பேரையும் நீங்க ஹெல்ப் பண்றீங்க. ஒருத்தரும் 5 முடிங்கப்பா. ஒருத்தரும் 30 பேரும் ஒருத்தர் 5 முடிங்க. ஒருத்தரும் 5 முடிச்சா என்ன ஆகும்? ஃப்ரீயா டூர் போலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்டயும் இந்த வந்து ப்ரோமோட் பண்றோம்னா 30 கண்டிப்பா அடுத்த 100 பேர் ரீச் ஆகும்பொழுது உங்களை சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டர்னு சொல்லுவாங்க. சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டர்னா மாசம் உங்களுக்கு $2,000 வரை சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப $2,000னா இந்தியன் ரூபில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ₹1,50,000. அப்ப இந்த ₹1,50,000ங்கிறது இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில இன்னைக்கு இருக்க நம்ம சொசைட்டில யார் யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்கன்னா, ஒரு பேங்க் மேனேஜர்ஸ், ஒரு ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கவங்க. ஸோ அவங்க அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு உழைப்பு போட்டிருப்பாங்க, எத்தனை சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு எஜுகேஷன், அவங்களுடைய எவ்வளவு எஃபோர்ட், எவ்வளவு குவாலிஃபிகேஷன். பட் 100 பேர் உங்க உங்க டீம்ல இந்த 100 பேர் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. நீங்க டூர் போயிட்டு வரீங்க. நீங்க டூர் போயிட்டு வந்த அனுபவத்த பல பேர்கிட்ட சொல்றீங்க. இந்த அனுபவத்து மூலியமா நீங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கிடைச்ச இந்த லக்ஸுரி லைஃப் ஸ்டைல், உங்களுக்கு கிடைச்ச இந்த இந்த யாருக்கும் கிடைக்காத இந்த இந்த க்ரூஸ் ட்ரிப் பயண அனுபவத்தை மத்தவங்ககிட்ட நீங்க எடுத்து சொல்லும் பொழுது அவங்களுக்கும் இந்த பயண அனுபவத்தை நீங்களும் போலாம், உலகம் ஃபுல்லா நீங்களும் ஃப்ரீயாவே போலாம். இந்த மாதிரி எடுத்து சொல்லி ஒரு 100 பேரை நேரடியா நீங்க போய் பாக்குறது கிடையாதுங்க. உங்களுடைய டீம் எஃபோர்ட், டீம் ஒர்க் இஸ் அ ட்ரீம் ஒர்க். அதாவது உங்களோட கூட்டு முயற்சியில ஒரு 100 பேர் உங்க டீம்ல வளர்ந்து உங்க டீம்ல வந்திருக்காங்கன்னா மாசம் $1,50,000ங்கிறது அந்த 100 பேரும் எவ்வளவு மாசம் ஆக்டிவா கட்டிட்டு வராங்களோ
அவ்வளவு மாசத்துக்கு மாசம் 1.5 லட்சம் ரூபாங்கிறது சாதாரணமா வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 100 பேருக்கு மேல டீம் வளரணும்னு அவசியம் இல்ல. எனக்கு 1.5 லட்சம் மாசம் வருது அப்படின்னா 100 பேருக்கு மேல நீங்க டீம் வளர்த்தணும்னு அவசியமே இல்லை. டீம் வளர்ந்துட்டு கீழே கீழே போயிட்டே இருக்குன்னு அவசியமே இல்லை. ஆனால் அப்படி உங்க டீம் வளருது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வருமானம் அதிகமா கிடைக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ரீஜனல் டைரக்டர் 250 ஏற்கனவே 100 பேர் உங்க டீம்ல இருப்பாங்க. அப்ப 100 பிளஸ் 150 250 பேர் உங்க டீம்ல வந்துட்டாங்கன்னா, உங்களுடைய மாத வருமானம் மாசம் $5000. அப்ப $5000 இன்னைக்கு மாசம் 3.5 லட்சம் ரூபாங்க. மாசம் 3.5 லட்சம் ரூபாய் இன்னைக்கு சம்பாதிக்கணும்னா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கையில இருந்து போடணும். பட் இன்க்ரூசஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் என்னங்க? ஒண்ணுமே கிடையாது. நீங்க 5 பேரை நீங்க $295 கட்டி உள்ள வரீங்க. 5 பேர் பார்ட்னர் மெம்பரா இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. அப்பவே $350 கமிஷன் உங்க அக்கவுண்ட்க்கு வந்தாச்சு. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 0 நில். அப்போ இந்த வாய்ப்பை நீங்க ஒருத்தரும் 5 பேர் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க ஏன் பண்ண சொல்றோம்? நீங்க ஃப்ரீயா இந்த லக்ஸுரி க்ரூஸ் கப்பல் பயணத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கறதுனால. அந்த மாதிரி 250 பேருக்கு அப்புறம் ஒரு 500 பேர் வந்துட்டாங்கன்னா அவங்கள நேஷனல் டைரக்டர்னு சொல்லுவாங்க. மாசம் $10,000. இன்டர்நேஷனல் டைரக்டரா மாசம் 1000 மாசம் மாசம் இல்லைங்க. இன்டர்நேஷனல் டைரக்டர்னா 1000 பேர் வந்திருப்பாங்க. அந்த 1000 பேர் மூலியமா மாசம் உங்களுக்கு $20,000 கிடைக்குது. $20,000னா நம்ம இந்தியன் ரூபியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு 15 லட்சம் ரூபாய். அப்போ இன்னைக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் மாசம் ஒருத்தர் இன்கம் மட்டும், நான் டேர்ன் ஓவர் சொல்லல. உங்களுடைய வருமானம் உங்க பாக்கெட்டுக்கு வந்து சேருது இல்லையா? உங்களுடைய உங்க வருமானம் உங்க பாக்கெட், அது உங்களுடையது. மாசம் 15 லட்சம் ரூபாய் இன்னைக்கு வந்து ஒருத்தர் சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த கோயம்புத்தூர் சிட்டில இன்னைக்கு அவரு பெரிய இண்டஸ்ட்ரி வச்சிருக்க ஆளா இருக்கணும். ஒரு மில் வச்சிருக்க ஆளா இருக்கணும். ஒரு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள போட்டிருக்க ஆளா இருக்கணும். எத்தனை பேரை மெயின்டைன் பண்ற ஆளா இருக்கணும். ஆனால் இன்க்ரூசஸ்ல நீங்க ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க உங்க டீம்ல ஒரு 1000 பேருக்கு அப்போ இப்போ இந்த வாய்ப்பு எல்லாருக்குமே தெரியுமா? க்ரூஸ் ஷிப் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியாது. அப்ப இந்த 1000 பேர் வர்றதெல்லாம் சர்வ சாதாரணம். அப்ப இந்த 1000 எப்படி சர்வ சாதாரணம்னு சொல்றீங்கன்னா, இந்த வாய்ப்பு, இந்த க்ரூஸ் ஷிப் அனுபவங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு 1000 பேர் நம்ம டீம்ல வந்திருக்காங்க அப்படின்னா 1000 பேர் மூலியமா மாசம் 15 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறது வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஏற்கனவே நிறைய நாடுகள்ல நிறைய மக்கள் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்தியாலையும் கூடிய விரைவில் இந்த இன்டர்நேஷனல் டைரக்டர் அப்படிங்கிற போஸ்ட் நிறைய பேர் கண்டிப்பா வருவாங்க. ஒண்ணும் இல்லைங்க, அடுத்த ஜனவரியில இதே கோயம்புத்தூர், இதே திருச்சி, புதுக்கோட்டையிலிருந்து 35ல இருந்து 40 நபர்கள் நம்ம க்ரூஸ் ஷிப்ல போறோம். அடுத்த ஜனவரி நம்ம துபாய்க்கு. அப்ப 40 பேரும் போயிட்டு வந்தாங்கன்னா 40 பேருடைய பயண அனுபவம், 40 பேருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப 40 அப்படியே இன்ட்டு 400 ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க பிளைட்ல போய் சுத்தி பார்த்துட்டு வர்றதா இருந்தா அவங்க வேற எத்தனையோ டிராவல் ஏஜென்ட்ல போய் புக் பண்ணலாம். பட் க்ரூஸ் ஷிப் அப்படிங்கும்போது வி ஆர் த மோனோபோலி, வி ஆர் த யூனிக். இன்க்ரூசஸ்ங்கிறது நம்ம தனித்துவமா நம்ம மட்டும்தான் இருக்கோம். நம்ம மார்தட்டி சொல்லலாம். நம்ம வந்து நெஞ்சு மேல கை வச்சு ஆத்மார்த்தமா சொல்லலாம். இன்க்ரூசஸ் தான் க்ரூஸ் ஷிப் இண்டஸ்ட்ரியில ஒன்லி ராஜா. நம்ம தான் ராஜா. அப்படி அந்த மாதிரி க்ரூஸ் ஷிப் டிராவல்ங்கிறது இப்ப இன்னைக்கு 40 பேர் போயிட்டு வந்திருக்கோம். நாளைக்கு 400 பேர் ஹாங்காங் போலாம். அதாவது ஜனவரியில 40 பேர் துபாய் போறோம். அதுக்கப்புறம் அப்படியே ஹாங்காங்க்கு வந்து 400 பேர் போறோம்னா என்ன ஆகும்? அப்படியே 4000 ஆகும் டீம். சோ இதுதான் டீம் வளர்ச்சி அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதிரி எவ்வளவு சம்பாதிக்க முடியும் மாசம் அப்படின்னா, மாசம் $2.5 லட்சம் வரைக்கும். கிட்டத்தட்ட $2.5 லட்சம்னா நம்ம ஊர் காசுக்கு நம்ம கிட்ட 2 கோடி ரூபாய்க்கு கூட சம்பாதிக்க முடியும். டீம் வளர்றதை பொறுத்து. அதனால நம்ம எடுத்த உடனே இந்த அளவுக்கு போக முடியாது. நம்ம இப்பதான் எல்கேஜில ஆரம்பிச்சிருக்கோம். எல்கேஜி என்னன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணணும்? 5 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஒருத்தரையும் 5 முடிக்கிறதுக்கு நம்ம உதவி பண்றோம். எப்படி உதவி பண்றோம்? இந்த மாதிரி வாரம் ஜூம் மீட்டிங். காலையில எந்திரிச்சு நம்மளுடைய விஜய் சார் வந்து வாரம் ஜூம் மீட்டிங் தமிழ்ல ஆகட்டும், ஹிந்தில ஆகட்டும், இங்கிலீஷ்ல ஆகட்டும், வேற எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க. இப்ப எனக்கு என் டீம் பெங்களூர்ல வந்தாச்சு சார். பெங்களூர்ல ஒரு 50 பேர் வந்தாச்சு. பெங்களூர்ல எனக்கு கன்னடால மீட்டிங் வேணுமா? ஓகே, கன்னடா ஸ்பீக்கிங் பர்சன் வச்சு நம்ம எடுத்து கொடுக்குறோம். ஓகே, ஆந்திரா ஹைதராபாத்ல எனக்கு டீம் வந்தாச்சு, தெலுங்குல எடுக்கிறோம். எனக்கு ட்ரிவாண்டரத்துல வந்தாச்சு டீம், மலையாளத்துல எடுக்கிறோம். அப்போ எல்லா லாங்குவேஜ்ல சப்போர்ட் பண்ணி நம்ம எடுத்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். ஸோ லீடர்ஸ் நீங்க என்ன பண்ணணும்? ஒருத்தரும் ஒரு 5 பேரை வாரம் ஜூம் மீட்டிங்ல நீங்க கூட்டிட்டு வாங்க. நீங்க அட்டன் பண்ண சொல்லுங்க.
ஏன் நான் சொல்றேன்னா, உங்களுக்கு இது தெரியாது, உங்களுக்கு இது எடுத்து சொல்ல முடியாது அப்படின்னா, ஜஸ்ட் ஜூம் மீட்டிங்ல உட்கார வச்சா போதும். இது ஏ டு இசட் தெளிவா அந்த பிசினஸ்னா என்ன அப்படிங்கிற புரிய வைப்போம். புரிய வச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபாலோ பண்ணு, நீங்க பேசுங்க. பேசி அவருக்கு அப்புறம் என்ட்ரி க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு நம்ம லீடர்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த பிசினஸ் பிரசன்டேஷனை இந்த ஜூம் மீட்டிங்கை பயன்படுத்திக்கோங்க. ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, ஒருத்தரும் நீங்க டெவலப் பண்றதுக்காக மட்டும்தான் வாரம் எங்களுடைய நேரத்தை செலவழிச்சு நாங்க உங்களுக்கு ஜூம் மீட்டிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா ஏற்கனவே நமக்கு டீம் இருக்காங்க. அந்த டீமுக்கான உதவி செய்யறதுக்கு தான் நாங்க இது செஞ்சுட்டு இருக்கோம். அதனால ஒரு லீடர்ஸ் புதுசா வந்திருக்க மெம்பர்ஸ்க்கு இந்த வாய்ப்பை கொடுங்க. கொடுத்து மாதம் மினிமம் ஒரு 40,000 இருந்து அதிகபட்சம் ஒரு 2 கோடி வரைக்கும் சம்பாதிக்கும் வாய்ப்பு. அது மட்டும் இல்லைங்க, யாருக்குமே கிடைக்காத ஒரு ராஜ வாழ்க்கை, ஒரு லக்ஸுரி லைஃப் ஸ்டைல், ஒரு ஒரு சொகுசு, ஒரு உல்லாச வாழ்க்கை உங்களாலையும் வாழ முடியும். உங்களும் போக முடியும். பெரிய ராஜாவா பிறந்தா மட்டும்தான் அதை அனுபவிக்க முடியுமா? கிடையவே கிடையாது. மனிதனா பிறந்த ஒருத்தரும் அதை அனுபவிக்க முடியும். மனிதனா பிறந்த ஒருத்தரையும் உலகத்துல இருக்க எல்லா இன்பமும், எல்லாமும் பொதுதான். அது நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோம், அதை பொறுத்துதான் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆக நம்ம க்ரூஸ் ஷிப் 2 இது வந்து இந்த பிசினஸ் பிரசன்டேஷன் 4வது வருமானம். இது வந்து அற்புதமான வருமானம். 5வது ஒரு இன்கம் தராங்க. அடுத்து குளோபல் ப்ரொடக்ஷன் போனஸ்னா அது ஒன்று இன்கம் தராங்க. அதே மாதிரி நீங்க புது நம்பரா ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா புது நம்பருக்கு மட்டும் ஒரு பிரமாதமான இன்கம் தராங்க. நீங்க சேர்ந்து ஒரு 90 நாள்ல 3 மாசத்துக்குள்ள இந்த மார்க்கெட்டிங் டைரக்டர் அப்படிங்கிற பொசிஷனை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா ஏற்கனவே அந்த டெய்லி இன்கம், வீக்லி இன்கம், மந்த்லி இன்கம் இதெல்லாம் இல்லாம மாசம் $700 தராங்க. அது வந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் இன்கம். சீக்கிரமா நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க பிசினஸ் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட் ஸ்டார்ட் இன்கம் சொல்லி நீங்க அது ஒரு வருமானம் தராங்க. இது எல்லாமே கம்பெனி நமக்கு கொடுக்க தயாரா இருக்காங்க. 5000 கப்பலும் அவைலபிலிட்டி இருக்கு. இது அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு எடுத்து ஒரு அக்ரெசிவா ஒரு வெறித்தனமா ப்ரொமோட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பு, இந்த இன்க்ரூசஸ்ல இருந்து நிறைய நாடுகளை பார்க்கிற வாய்ப்பு இருக்கு. கை நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்க்ரூசஸ் பிசினஸ் பிரசன்டேஷன் நீங்க வந்து இது வரைக்கும் பொறுமையா கேட்டதுக்கு மிக்க நன்றி. இந்த பிரசன்டேஷன் அத்தனையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும், தெளிவுபடுத்தியிருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். தேங்க்யூ சோ மச் மிஸ்டர் விஜயகுமார் சார். தேங்க்யூ, நன்றி. உங்களோட சந்தேகங்கள், உங்களுடைய டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் அடுத்தடுத்து நீங்க கேட்கலாம். பிரசன்டேஷன் என்ன இருக்கா? ஓகே ஓகே. ஸோ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த போட்டோல பாக்குறீங்க இல்லையா, இவங்க எல்லாமே மாசம் மாசம் நல்ல ஒரு இன்டர்நேஷனல் டைரக்டர்ஸ் முடிச்சு மாசம் ஒரு குறைஞ்சபட்சம் 30-50 லட்சத்துல இருந்து 1.5 கோடி வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. வெறும் 26 வயசு பையன் இருக்காங்க. போன வாரம் நம்மளுக்கு அந்த கம்பெனியோட நமக்கு மெயில் அனுப்புனாங்க. இந்த 3ஆவதா இருக்கக்கூடிய பையன், அவன் வந்து ஸ்பெயின் அண்டோரா. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜோனத்தனுடைய டவுன்லைன். ஜோனத்துக்கு தான் இந்த பிசினஸ் வாய்ப்பை அவர் கொடுத்தது. அவர் பேர் ஜோரிஸ். இவர் வந்து கிட்டத்தட்ட 11 குரூஸ் ஷிப் இது வரைக்கும் உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணியிருக்காரு. வெறும் இன்டர்நேஷனல் டைரக்டர் அச்சீவ் பண்ணியிருக்காரு. சாரி, போர்ட் ஆஃப் டைரக்டர் முடிச்சிருக்காரு. போர்ட் ஆஃப் டைரக்டர்னா மாசம் 1.5 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கான். வெறும் 26 வயசு பையன். அப்போ இந்த போட்டோல இருக்கவங்க பாருங்க, எல்லா நாட்டுல இருந்து இருக்காங்க. ஏசியால இருக்கட்டும், பெலாரஸ், கஜகிஸ்தான், ரஷ்யா, ஸ்பெயின், சிங்கப்பூர். அப்போ ஆண், பெண், வயசு மூத்தவங்க, வயசு கம்மியானவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்போ இந்த நம்ம கம்பெனில நீங்க சாதிக்கிறதுக்கு வயசோ இல்ல வந்து உங்களுக்கு ஆண் பெண் அப்படிங்கிறது எந்த தடையும் கிடையாது. வயசானவங்களும் சாதிக்கலாம், வயசு கம்மியா இருக்கவங்களும் சாதிக்கலாம். நமக்கு தேவை என்னன்னா நம்ம ஒர்க் பண்ணணும், நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கணும். அப்ப இம்பார்ட்டன்ட் டிஸ்க்ளைமர் என்னன்னா, இது வரைக்கும் நான் சொன்ன வருமானங்கள் எல்லாம் நீங்க வெறும் இன்க்ரூசஸ்ல ஜாயின் பண்ணிட்டு சும்மா உட்கார்ந்து இருந்தால் கண்டிப்பா கிடைக்காது. இந்த வருமானங்கள் எல்லாம் நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்க, எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்றீங்க, இதை பொறுத்து மட்டுமே வருமானம் கிடைக்கும். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் டிஸ்க்ளைமர். ப்ளீஸ் நெக்ஸ்ட். ஸோ இங்க பணம் உங்களுக்கு வந்து சேர்றது வந்து சொன்னோம் 5 வகையில வரும். அந்த பேமெண்ட் கேட்வே தான் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. பேனர், ஹைப்பர் வாலெட், இது எல்லாமே உங்க பேமெண்ட் வந்து சேர்றதுக்கான கம்பெனியுடைய டைப்ஸ். உலகம் ஃபுல்லா நம்ம கம்பெனி 2018ல இருந்து 19க்குள்ள 600 மடங்கு வந்து வளர்ந்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஈவெண்ட் தான். ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனைனே நம்ம சொல்லலாம். 2018ல இருந்து 2019 காலாண்டுக்குள்ள 600% வரைக்கும் நம்ம கம்பெனி growth ஆயிருக்காங்க. ப்ளீஸ் நெக்ஸ்ட். ஸோ இதுதான் நான் சொல்றோம் ப்ரூவன் கான்செப்ட், நிரூபிக்கப்பட்ட தலைமை. ஓகே, எப்படி நிரூபிச்சிருக்கோம்? டூர், லக்ஸுரி க்ரூஸ் கப்பல்ல டூர் போயிட்டு வந்துட்டீங்களா சார்? ஓகே, போயிட்டு வந்தாச்சு. பணம் சம்பாதிச்சிருக்கீங்களா? பணம் சம்பாதிச்சாச்சு.
ஸோ இதுதான் ப்ரூவன் கான்செப்ட்னு சொல்றோம். நீங்க $295 கட்டி உள்ள வாங்க, கம்பெனி $200 crores உங்களுக்கு தருவாங்க. $295 வந்து $100 ஃபார் மெம்பருக்கு, $195 ஃபார் பார்ட்னர் மெம்பருக்கு. பிபிடி முடிஞ்சதுங்களா சார்? ஓகே. நீங்க கட்டக்கூடிய பணம் எல்லாமே 100க்கு 100% ட்ரஸ்ட் மை டிராவல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலியமா செக்யூர்டு பண்ணப்படுது. அதாவது காப்பீடு செய்யப்படுது. நீங்க எப்ப வேணாலும் இன்க்ரூஸ்ல ஜாயின் பண்ணிட்டு 14 நாட்களுக்குள்ள நீங்க வேணும்னாலும் 14 நாட்களுக்குள்ள எனக்கு இந்த பார்ட்னர்ஷிப் வேண்டாம், பிசினஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்க ரெக்வெஸ்ட் அனுப்புனா போதும். எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. கேட்காம நீங்க எந்த கார்டுல இருந்து பேமெண்ட் கட்டினீங்களோ அந்த கார்டுக்கு பணம் ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நீங்க கட்டக்கூடிய ஒரு பணமும் ட்ரஸ்ட் மை டிராவல் அப்படிங்கிற அமைப்பு மூலியமா செக்யூர்டு பண்ணப்படுது, இன்சூரன்ஸ் பண்ணப்படுது, காப்பீடு எடுத்திருக்காங்க. நீங்க கட்டக்கூடிய பணம் 100க்கு 100% பாதுகாப்பானது. நாள் மணி பேக் கேரண்டி இருக்கு. ஏற்கனவே போயிட்டு வந்து உங்களுடைய டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கு, அதை நீங்களே கேட்கலாம். அதுக்கப்புறம் நீங்க இப்போ டவுட்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா கேட்கலாம். டெஸ்டிமோனியல் அப்புறம் பார்க்கலாம். டவுட்ஸ் நீங்க கேட்கலாம். இந்தியா லான்ச் பண்ணியாச்சு. சார் ப்ளீஸ் அன்மியூட் எவ்ரிவன். சார் ப்ளீஸ் விஜயகுமார் சார் அன்மியூட் பண்ணுங்க. அவங்க டவுட்ஸ் வந்து விஜயகுமார் சார். வருது. ஓகே, எல்லாத்தையும் அன்மியூட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்கிறேன். சார் உங்க சந்தேகங்கள் எது வந்தாலும் கேளுங்க. மிஸ்டர் குணேஷ் சார், முருகானந்தம் சார். முருகானந்தம் சார், அவர் வந்து முருகானந்தம் கண்ணன் ஏன் சார்? அவரு நம்ம ஈரோடு, நாமக்கல் நம்ம வந்திருக்காரு. சார் அருமையான பிளான் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. ஏன்னா ஒவ்வொரு நாள் கம்பெனி பத்தி நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரியா இருக்குது. புதுசா வந்தவர்களுக்கு ஒரே ஒரு இதுதான், ஏன்னா ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இந்த லாக்டவுன் பீரியட்லயும் கூட. நான் கூட ஒரு கம்பெனில மார்க்கெட்டிங் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அதில் ஜாயின் பண்ண காரணம்னா ஒரு அடிஷனல் இன்கம் வேணுங்கிறது. ரெண்டாவது டூர், இன்டர்நேஷனல் டூர். எங்க கம்பெனியை வந்து இன்டர்நேஷனல் டூர் அடிக்கிற கம்பெனி தான். என்னோட ஹெலிகாப்டர்ல வந்து எங்க கம்பெனியோட